வணக்கம் நேயர்களே, நெற்றிக்கண் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நாகையில் நடந்த கூட்டத்தில் பேசும்போது மார்ச் 5ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த அனைத்து கட்சி கூட்டம் தொடர்பாக ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயத்தை பேசுகிறாரு. தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தை மறுசீரமைப்பு என்ற பெயரில் மேலும் குறைப்பது என்பது முற்றிலும் தமிழ்நாட்டின் உரிமைக்கு எதிரானது. தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தால் தான் நாம் உரிமையை மீட்க முடியும் என்ற ஒருமித்த நோக்கத்துடன் அனைவரும் அனைத்து கட்சி கூட்டத்தில் கௌரவம் பார்க்காமல் பங்கேற்க வேண்டும் அப்படின்ட்டு ஒரு மிக முக்கியமான அழைப்பை விடுத்திருக்காரு. இதே நேரத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக, அதே போல் தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இது முழுக்க முழுக்க ஒரு ஆதாரமற்ற விஷயமா இருக்குது. அதாவது தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற விஷயம் ஆதாரமற்ற ஒரு விஷயமா இருக்குது. இது ஒரு அரசியல் நோக்கமாக இருக்குது அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு விமர்சனத்தை முன் வச்சுட்டு இருக்காங்க. இது தொடர்பாக தான் இன்றைய விவாதத்தில் நம்ம விரிவாக பேசியிருக்கோம். தொகுதி மறுசீரமைப்பு அனைத்து கட்சி கூட்டம் அரசியல் அல்ல, தமிழ்நாட்டின் உரிமை. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆதாரமற்ற அச்சம், அரசியல் நோக்கம் விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகள், எது உரிமை குரல், எது திசை திருப்பல் என்ற தலைப்பின் கீழ் தான் விவாதிக்க இருக்கிறோம். விருந்தினர்களை அறிமுகப்படுத்தி விடலாம். திமுகவை சேர்ந்த திரு மதிவாணன் அவர்கள், பாஜகவை சேர்ந்த திரு செல்வம் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் சேர்ந்த வழக்கறிஞர் திரு KRD ரமேஷ் அவர்கள், CPM சார்ந்த திரு அருணன் அவர்கள், பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள், அனைத்து விருந்தினரையும் வரவேற்று நிகழ்ச்சி செல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். அருணன் சார், உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன் சார். இது முழுக்க முழுக்க ஒரு திசை திருப்பலாக தான் இருக்குது அப்படிங்கிற விமர்சனத்தை அண்ணாமலை அவர்கள் தொடங்கி, அதே போல் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் GK வாசன் வரைக்கும் கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் அத்தகைய விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க நண்பரே, கவனிச்சிங்களா? அதிமுக அப்படி வைக்கல, பாமக அப்படி வைக்கல, தேமுதிக அப்படி வைக்கல, திமுக கூட்டணி இருக்கட்டும், இவங்களே அப்படி வைக்கல. ஆக பாஜகவும் தமாகவும் மட்டும்தான் இதுல ஒண்ணுமே இல்லையா அந்த விஷயத்துல அப்படின்னு சொல்றாங்க. ஏன் மற்ற கட்சிகள்லாம் இல்ல இதுல இந்த கூட்டத்துக்கு நியாயம் இருக்கு, இத பேசப்பட வேண்டிய ஒரு பொருள், நாங்கள் பங்கேற்கிறோம் என்று அதிமுக பிரதான எதிர்கட்சி அதனுடைய தலைவரை அறிவிச்சிருக்காரு. எப்படி? ஏன்? ஆகவே உண்மையிலே இப்ப தன்மை போட்டு போயிருக்கிறது பாஜக தான் முதல் விஷயம். இரண்டாவது, ஏன் இதை விவாதிக்கணும்? இதுல ஒண்ணுமே கிடையாது என்றால் நான் 2-3 கேள்விகளை எழுப்புறேன். முதல் விஷயம், நம்ம அரசியல் சாசனத்துல இந்த மறுசீரமைப்பு டீலிமிட்டேஷன் பற்றிய சரத்துல ஒரு திருத்தத்தை பண்ணாங்க 2001. அதே நான் இன்னும் ஒரு 25 ஆண்டு காலத்துக்கு, அதாவது 2026 வரைக்கும் இந்த தொகுதி மறுசீரமைப்பு, இந்த டீலிமிட்டேஷன் தேவையில்லையா என்று அது இப்ப 2026 வரப்போகுது. அப்ப அந்த பிரச்சனை 2025 எழுப்பணுமா வேண்டாமா? இப்ப எழுப்பாட்டி என்ன ஆகும்? எல்லாம் கைவிட்டு போயிடும். அப்புறமேல ஏதோ பிரயோஜனம், தும்ப விட்டு வாழை பிடிக்கிற கதையா இருக்கும். இல்ல, மத்திய அரசு அதற்கான வேலையே தொடங்கல. அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய அரசியல் மற்ற விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இது தொடர்பா ஒரு வாரத்தை கூட பேசல. ஆனா திடீர்னு எங்கிருந்து இந்த விஷயம் வந்துச்சுன்னே தெரியல அப்படிங்கறத விமர்சனமா இருக்கு. இல்ல, ஒரு வார்த்தையும் பேசாம தாங்க அவங்க காரியங்கள்லாம் செய்வாங்க. நீங்க எதிர்பார்த்தீங்களா? வக்ஃப் போர்டு அந்த வாரியம் சட்ட திருத்தம், முஸ்லிம்களுக்கான அந்த வாரியத்துல முஸ்லிம் அல்லாதவர் 2 பேரை சேர்க்கணும்னு எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொண்டாந்து மசோதா வச்சாங்க. கடுமை எதிர்ப்புக்கு பிறகு இப்ப போயிட்டு அப்ப மீண்டும் வரப்போகுது, உட்காந்துருக்கு வாசல்ல, உட்காந்துருக்கு நாடாளுமன்ற வாசல்ல. நான் அதுதான் ஆதாரமா சொல்றேன். 26 வரைக்கும் தான் அந்த கெடு, மறுசீரமைப்பு கூடாது என்கிற கட்டுப்பாடு. இப்ப 2026 இது 1 வருஷம் தான் இருக்கு. அதற்கு முன்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பாருங்க, அதுவே செய்யாம இருக்காங்க. அப்ப செய்யணும்ல. இப்ப ஒரு விஷயத்தை சொல்றேன், ஒரு வார்த்தையும் பேசலைன்னா இங்க அமித்ஷா என்ன பேசினாரு கோயம்புத்தூர்ல? ஒரு வார்த்தையும் நாங்க பேசல, இதுல ஒண்ணுமே கிடையாது நான் பேசினாரு. அவர் என்ன வாக்கியம் சொன்னாரு? ப்ரோ ரேட்டான்னு ஒரு வார்த்தையை சொன்னாரு. கவனிச்சிங்களா தம்பி? ஐயா, இந்த தொகுதிகள், இந்த எண்ணிக்கை, நாடாளுமன்ற மக்களவையில் இந்த தொகுதி எண்ணிக்கை புரோரேட்டா அடிப்படையில் மாற்றி அமைக்கப்படும், ஆனா குறைக்கப்படாது தமிழ்நாட்டுக்கு அப்படின்னார். இதோடைய அர்த்தம் புரியுதா? அப்ப வேகமா ஓடியாந்து மொழிபெயர்ப்பு, அவர் அண்ணாமலையார் வேற ஏதோ சொன்னார், விகிதாச்சார அடிப்படை. அப்ப மக்கள் தொகை விகிதாச்சார அடிப்படையில் நம்ம கேட்கிறோம். சொல்லுங்க, என்ன அடிப்படையில்? புரோரேட்டானா என்ன?
அப்ப ஏதோ அடிப்படையில மாத்த போறீங்க. இப்ப இதை குறைக்க மாட்டோங்கிறீங்க. ஆனா நாடாளுமன்றத்துல புது கட்டத்துல மக்களவைக்கு மட்டும் 800 பேருக்கு மேல அதிகமாக உட்காருகிற இருக்கை வசதி செய்யப்பட்டிருக்கு. இல்ல அமித்ஷா அவர்கள் வந்தப்போ முதலமைச்சர் பேசின விஷயத்துக்கான பதிலா இருந்துச்சு அது அப்படிங்கிற வாதத்தை முன்வைக்கிறாங்க. அதே நேரத்துல 2023 பிரதமர் மோடி வந்து தெலுங்கானால பேசும்போது தெளிவுபடுத்திட்டாரு அப்படிங்கிற விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க. என்ன தெளிவுபடுத்தினாரு? அவர் உண்மையிலேயே இந்த 5ஆம் தேதி கூட்டத்துக்கான நியாயத்தை வழங்கி விட்டு போனார். அந்த தெலுங்கானா பரப்புரை கூட்டத்தில் அவர் என்ன சொன்னாரு? ஐயா, காங்கிரஸ்காரங்க பண்ற மாதிரி மக்கள் தொகை அடிப்படையில இந்த தொகுதி மறுசீரமைப்பு பண்ணா தென்னகத்துக்கு 100க்கு மேற்பட்ட இடங்கள் குறையும் ஐயா அப்படின்னாரு. சரி, அது சொல்லி ஒரு 2 வருஷம் ஆகி போச்சு. இப்ப மீண்டும் சொல்லுங்க பிரதமரை. இப்ப ஏன் உள்துறை அமைச்சர் வந்து இப்படி பேசினாரு? விகிதாச்சார அடிப்படையில பண்ணுவோம்னு. இப்ப எங்களுக்குள்ள பயம், நமக்குள்ள பயம். பாஜகவும் தமாகவை தவிர மற்றவர்கள் அனைவருக்கும் உள்ள பயம் என்ன? நீங்க வந்து மக்கள் தொகை எண்ணிக்கையை கூட்டலாம். கூட்டும் போது தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்களுக்கு, அதான் தெலுங்கானா முதலமைச்சர் சொல்றாரு, அந்த எண்ணிக்கை அப்படியே இருக்கலாம். ஆனா டோட்டல் விகிதம், அதாவது மொத்தத்துல இப்ப தமிழ்நாட்டுக்கு 7.2% இருக்கு. 543ல 39 இடங்கள் என்பது 7.2%. நீங்க மொத்தமாக 800க்கு மேல இடத்தை கூட்டும் போது அதே போல 7.2% தமிழ்நாட்டுக்கு கிடைக்குமா? இதே போல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கிடைக்குமா? அதுதானே பாயிண்ட். அதை தெளிவுபடுத்துங்க. ஐயா, நாங்க வந்து 543 மேல கூட்ட மாட்டோம்னு போல சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க, அப்படி பேசுங்க. கூட்டினாலும் இப்பொழுது உள்ள சதவீத கணக்கு விகிதாச்சாரம்னா மக்கள் தொகையெல்லாம் மாறி இருக்கு. இங்க பூரா ஒன்றிய அரசு சொல்றபடி குடும்ப கட்டுப்பாடுலயும், அந்த குடும்ப கட்டுப்பாடு அமலானதுக்கு இங்க பெண் கல்வி, பெண் உத்தியோகம் அதிகரிச்சது கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும். அதன் காரணமாக மக்கள் தொகை கூடி இருக்கு, ஆனால் அந்த அளவு குறைஞ்சிருக்கு. இல்ல இப்ப வந்து 4 ஆண்டு கால திமுக ஆட்சி இருக்கு, முடிய போது ஆட்சி. இந்த 4 ஆண்டு கால பிரச்சனைகளை வந்து திசை திருப்புறதுக்கு தான் வந்து இத்தகைய விஷயத்தை முன்னெடுக்கிறாங்க. அதற்கு கூட்டணி கட்சிகள் வந்து ஆதரவா நிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லங்க, திசை திருப்பதுக்காக இப்படி பண்றான்னா நான் கேட்கிற இந்த கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. 2026க்கு பிறகும் இந்த தொகுதி மறுசீரமைப்பு இருக்காது. அந்த வகையில் அரசியல் சாசனத்தை, அந்த காலத்தை நாங்கள் நீட்டிப்போம். இல்ல அந்த கமிஷன் கூடணும், கமிஷன் அறிவிக்கும், அதுக்கு இன்னும் ப்ராசஸ் இருக்குல்ல சார். அதற்குள்ளேயே வந்து ஒரு பயப்படுத்துறீங்களே மக்களை அப்படிங்கிறாங்க. ஏங்க, டீலிமிட்டேஷன் கமிஷன் அமைக்கணுங்க. இப்ப 26 வரைக்கும் அமைக்கணும், அது முடியாது. அப்ப 26க்கு தான் இப்பவே அமைக்கிறாங்களா இல்லையா? அமைக்க மாட்டோம் சொல்லுங்க. டீலிமிட்டேஷன் கமிஷன் அது ஒரு சட்டத்தின் அடிப்படையில் அமைக்கணும். அமைக்க மாட்டோம்னு அறிவிங்க, தேவையே என்ன கூட்டம்? இதே தான் அப்படியே நீடிக்கும். 26க்கு பிறகு சொல்லுங்க. பிரதமரா அல்லது உள்துறை அமைச்சர் அப்படி அவர் பேசல கோயம்புத்தூர்ல. நான் அதான் ஆதாரமா சொல்றேன். இந்த 5ஆம் தேதி கூட்டம் மிக முக்கியமானது. இதுல பாஜகவும் தமாகவும் பங்கு பெறவில்லை என்றால் தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காக அவர்கள் இல்லை என்று பொருள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதை தாண்டி மக்கள் பிரச்சனைகள் நிறைய இருக்கு, அது எல்லாத்தையும் நாங்க முன்வைக்கிறோம், நீங்க அதுல இருந்து டைவர்ட் பண்றதுக்கு தான் வந்து மற்ற எல்லா கட்சிகளும் ஒன்னா கூடுறீங்க அப்படிங்கிறாங்க. மக்கள் பிரச்சனைகளை பேசட்டுங்க எதிர்கட்சிகள். நாங்க தோழமை கட்சிகளே பேசுறோம், அவங்க பேச மாட்டாங்களா? பேசட்டும். ஆனால் இந்த பிரச்சனை இருக்கா இல்லையா, இது யதார்த்தமா இல்லையா? நான் இவ்வளவு பாயிண்ட் சொன்னேன். இது நீங்க உருவாக்குனதுங்கறாங்க. அதான் மிகப்பெரிய ஒரு விமர்சனமா இருக்கு. இது உருவாக்கப்பட்டது. ஏங்க, உருவாக்கப்பட்டதுன்னா அது 26 வரைக்கும் தாங்க அரசியல் சாசனத்துல திருத்தமா முடிஞ்சு போகுது. அந்த காலம் முடிய போகுதுங்க. அந்த காலம் முடிந்தாலும் நாங்கள் இந்த மாதிரி டீலிமிட்டேஷன் கமிஷன் அமைக்க மாட்டோம். சொல்லுங்க. அமைத்தாலும் விகிதாச்சாரம் என்ன சொல்றேன்? இந்த 7.2 மொத்தத்துல மக்களவையினுடைய உறுப்பினர் எண்ணிக்கையில் 7.2% தமிழ்நாட்டுக்கு தொடரும்னு சொல்லுங்க. கேரளாவுக்கு தொடரும்னு சொல்லுங்க. தெலுங்கானாவுக்கு தொடரும்னு சொல்லுங்க. அதையே பேச மாட்டேங்கிறாங்க. அப்ப சந்தேகம் வருமா வராதா? கூட்டம் போட்டு பேசுறது ஒரு தப்பா? அங்க வந்து வேணா இந்த கருத்தை சொல்லுங்க பாஜக. சரி, நான் ரமேஷ் சார்ட்ட போயிட்டுறேன். ரமேஷ் சார், கூட்டம் போட்டு பேசுறது தப்பா, விவாதிக்கிறது தப்பா, நீங்களும் பங்கேற்கலாம்ல அப்படிங்கிற அந்த வாதத்தை முன்வைக்கிறாரு. அதாவது இன்னைக்கு முதலமைச்சர் நாகப்பட்டினத்தில் பேசியிருக்காங்க. இவன் என்ன அழைப்பது, நான் என்ன போவது என்ற கௌரவம் பார்க்காதீர்கள், எல்லோரும் தயவு கூர்ந்து கலந்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதற்காக மனமான நன்றியை முதலமைச்சருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கான அவருடைய உணர்வையும் நாங்கள் மதிக்கிறோம்.
அதே வேளையில் இதை நீங்கள் அரசியலாக பார்க்க வேண்டாம், தொகுதி மறுசீரமைப்பு அரசியலாக பார்க்க வேண்டாம் என்று அவர்கள் சொல்லுகிறார். ஆமாம். ஆனால் இதை அரசியலாக பார்க்காமல் இருக்க முடியாது. அதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், மத்திய அரசாங்கமோ அல்லது நாடாளுமன்றமோ அல்லது உள்துறை அமைச்சகமோ நாங்கள் இந்த மாதிரி 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த போகிறோம், நாங்கள் மறுசீரமைப்பு செய்ய போகிறோம் என்று சொல்லி இருந்தால் அதற்கான முன்னெடுப்பு அனைத்து கட்சி கூட்டத்தில் நம்ம கலந்துக்கலாம். அவங்க எதுவுமே சொல்லலை. இது நடக்கும், 2026 நடக்க போகுது. நான் ஏன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திய பிறகுதான் அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் பண்ண முடியும். அதுக்கான நேரம் வந்து அதற்கான நேரம் வந்து 2026. இப்போ நீங்கள் இந்த 2025 பிப்ரவரி தான் நடக்குது. நீங்கள் 2026 எப்போ வேணாலும் நடத்தலாம். கூட்டணி கட்சியான பாஜக திடீர்னு வந்து இது மக்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துறது. இன்னொன்னு சொல்லட்டுங்களா, நீங்க தொகுதி மறுசீரமைப்பு என்பது அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டது. 1951 ஒரு உயர்ந்த ஆணையம், தன்னாட்சி பெற்ற அமைப்பு. அந்த அமைப்பு கிட்டத்தட்ட இந்தியாவில் 4 முறை நீங்க வந்து தொகுதி மறுசீரமைப்பை செய்திருக்காங்க. நீங்க 51 அமைக்கப்பட்ட ஆணையம் 52 கிட்டத்தட்ட 494 தொகுதியை வரையறுத்தது ஆணையம் தான். அது வந்து நேரடியா நம்முடைய இந்திய ஜனாதிபதியினுடைய கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது. அதே போல வந்து 63 ஒரு டைம் நம்ம என்ன செஞ்சோம்னா தொகுதி மறுவரை செஞ்சோம். 61 மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அதே போல 71 ஒரு முறை கணக்கெடுப்பு செய்து 73 ஒரு முறை செய்யும். அப்பதான் 543. அதாவது 63 பாத்தீங்கன்னா 522, அதுக்கப்புறம் உருவானது 543. இந்த அமைப்பு சட்டமும் அரசியலமைப்பு சட்டம் என்ன சொன்னுச்சுன்னு பாத்தீங்கன்னா, சுதந்திரம் அடைந்த பிறகு இன்றைக்கு இந்தியாவில் வந்து 34 கோடி மக்கள் இருக்காங்க. மக்கள் தொகை வளர வளர மக்கள் தொகைக்கு ஏற்ப அந்த பிரதிநிதி தத்துவம் மாற வேண்டும் என்பதற்காக தான் அதை உயர்த்தணும்ன்றது அது அரசியலமைப்பு சட்டத்தில் உருவானது. இன்றைக்கு இருக்கிற காங்கிரஸ் கட்சியோ இன்றைக்கு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது மற்ற கட்சியோ நீங்க ஆண்டாலும் கூட அது அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லை. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசியலமைப்பு சட்டம், அந்த சட்டம் சொல்லுது 34 கோடி இருக்கக்கூடிய இந்த மக்கள் இன்றைக்கு 140 கோடி பேர் வந்துட்டோம். நீங்க அன்னைக்கு இருக்கக்கூடிய 543 உறுப்பினர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய 140 கோடி மக்களையும் நீங்க மக்களுடைய பிரதிநிதி தத்துவத்தினுடைய அடிப்படையில் இருக்க முடியாது. இது நாடாளுமன்றமாக கொண்டு வந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் மக்கள் தொகை வந்து குறைக்கிறதுக்கான வேலையை தென் மாநிலங்கள் குறைக்கல. சமஸ் என்ற ஒரு அறிக்கை ஒன்று தெரிவிச்சிருக்கு. அதாவது வந்து நீங்க தெலுங்கானாவில் மல்கிர்ஜனின் ஒரு தொகுதி இருக்கு. 31,50,000 வாக்காளர்கள். ஆனா அதுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்ந்து 5 நிமிடம் ஒரு உறுப்பினரை பார்த்தா கூட, வாக்காளரை பார்த்தா கூட 8 லட்சம் வாக்காளர்களை தான் அவர் பார்க்க முடியும். மிச்சம் உள்ள 22 லட்சம் வாக்காளர்களை பார்க்க முடியாது. அதே போல ஒரு கிராமத்துல ஒரு கவுன்சில், அந்த ஒரு கவுன்சிலர் வந்து 100 பேருக்கு ஒரு கவுன்சிலர் என்பது ஒரு வரையறை இருந்தது. ஆனால் அந்த கிராமம் இன்னைக்கு 1000 பேர் பெருகிட்டதுக்கு அப்புறம் நீங்க அந்த 100 பேரை ஆளக்கூடிய ஒரு மக்கள் பிரதிநிதி பாக்கி இருக்கிற 900 பேருக்கும் ஆளக்கூடிய சூழல் வருவதனால அதை வந்து உயர்த்துறதுனால தமிழ்நாட்டில் குறையாது. முன்னாள் தேர்தல் அதிகாரி கோபால்சாமி அவர்கள் தெளிவா சொல்றாரு, 39 52 தான் உயரும். ஏன்னா இங்கேயும் வந்து நம்ம சுதந்திரம் அடைந்த பிறகு இருந்த மக்கள் தொகை இங்கே நம்ம ஏறி இருக்கோம். இன்றைக்கு கிட்டத்தட்ட நாம 7 கோடி வாக்காளர்களுக்கு மேல இங்க வந்திருக்கோம். நியர்பை ஒரு சுமார் வட மாநிலங்களை ஒப்பிடும்போது குழந்தை பிறப்பு விஷயங்கள்ல வந்து சரியான திட்டத்தை அது வந்து சரியான திட்டம் நாங்க வந்து அமல்படுத்த நம்ம பாராட்டக்கூடியதான். தமிழ்நாடு ஒரு அநீதி இழைக்கப்படுதா சரியா இருக்குமாங்கறத கேள்வி. அதை வந்து நம்ம கணக்கெடுத்து கூடாது. அதை நம்ம வளர்ந்துருக்கோன்றதை நம்ம நினைச்சுக்கணும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1976 வந்து குறைவா இருக்கணும்ல சார். ஒப்பீடு லெவல்ல குறைவா இருந்தாலும் உத்தரப்பிரதேசம் இல்ல பீகாரோ இல்ல நமக்கு குறையாது. நீங்க அங்க இருக்கிற மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் அங்க கூட அவங்களுக்கு ஏறுமாங்கிற கேள்வி அடுத்து வச்சிடறாங்க. அவங்களுக்கு ஏறல, ஆனா நமக்கு குறையாது. நமக்கு 39 கீழே குறையாது, 52 உயரும். அதேதான் சொன்னாரு. அப்ப நீங்க வந்து யூபிலயோ இல்ல பீகார்லயோ வந்து 80 இருந்து 150 இல்ல 140 வந்தா அந்த சதவீதமே வந்து வித்தியாசமா இருக்கு அப்படிங்கறத சொன்னேன். அரசியலமைப்பு சட்டம் அந்த ஆணையம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிறகு மக்கள் தொகை எங்கெங்க கூடுதலா இருக்காங்களோ அதை வரையறுத்து தான் நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவங்க வகுக்க முடியும். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மக்கள் தொகை ரொம்பவும் குறைஞ்சில்ல. பட் நீங்க மக்கள் தொகை கட்டுப்பாடு வந்த பிறகு 1976 திருமதி இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்தது நம்ம ஒபே பண்ணதுனால இங்க கட்டுப்பாட்டில் வந்திருக்கு. ஆனா இதை நீங்க மீறி பயமுறுத்தி தென்னிந்தியாவுக்கு மிகப்பெரிய கத்தி தொங்குது, ஒரு பெரிய ஆபத்து இருக்கு என்று நீங்க மக்களை பதட்டத்திலையும் நீங்க வந்து வாக்காளர்களை பதட்டத்திலும் வைத்திருப்பதான் தவறு. ஒன்றும் நடக்கல. இப்போ ஒரு சொல்லவே இல்லை. ஒரு மாநில கட்சியா வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் அனைத்து கட்சி கூட்டத்தில் இல்லாம உங்க கூட்டணி கட்சிக்கு ஆதரவா நீங்க போறீங்க. மக்கள் வந்து உங்களை கூட்டணி கட்சிக்கு ஆதரவா இல்ல சார், தெளிவா சொல்லிட்டோம். நீங்க வந்து மத்திய அரசோ அதற்கான எந்த முகாந்திரமும் சொல்லவில்லை, அதற்கான எந்த நடவடிக்கையும் சொல்லவில்லை. ஆகவே நாங்க போக முடியாதுன்றதை நம்ம தெளிவா சொல்லிட்டோம். இன்னும் சொல்ல போனா அந்த கூட்டம் தேவையில்லாது என்பது எங்களுடைய கருத்து. உங்களுடைய கருத்து வந்து கூட்டத்துல போய் சொல்லாமே. எது சார்? கனிமொழி அவர்கள் அதான் சொல்றாங்க. கருத்து மாற்று கருத்தா இருந்தா கூட்டத்திலே வந்து சொல்லுங்க. 45-40 கட்சிகள் போகுது, அந்த கூட்டத்துல போய் அங்க சொல்ல முடியாது. ஏன்னா அது எடுபடாது தெரியாது. எல்லாத்துக்கும் பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் போய் பேசணும்.
எங்களுக்கு நாங்க எங்களுடைய கருத்து அந்த கூட்டமே தேவையில்லாதுன்னு சொல்றோம். ஏங்க மத்திய அரசே ஒண்ணு சொல்லல, நீங்க இல்லாதது ஒண்ணு காட்டி பயமுறுத்திட்டே இருந்தா எப்படி? பூதம் வருதுன்ற மாதிரி புலி வருது சொல்லுங்க. ஒண்ணுமே இல்ல சார். அதான் இங்க நாங்க இங்க பதிவு பண்ணிட்டோம். அரசாங்க பதிவேட்டுல பதிவாகும். நாங்க தான் இங்க பதிவு பண்ணிட்டோமே. நாங்க கூட்டத்துக்கு வரல, நாங்க வரலன்னு சொன்ன உடனே தான் நீங்க இன்னைக்கு விவாதம் ஆகிறீங்க. நாங்க கூட்டத்துக்கு போய் அன்னைக்கு சொல்லியிருந்தா 40 கட்சிகள் சொல்றதோட எங்களுடைய செய்தியும் உங்களுடைய செய்திகளோட மறைஞ்சிருக்கும், அவ்வளவுதான். நாங்க இன்றைக்கு தனித்து நிற்பதால், இன்றைக்கு மத்திய அரசு அதை கூட செய்யவில்லை என்பதால், ஆகவே அதை நாங்க தனிச்சு சொல்றோம். இன்னொன்னு நாங்க பலமுறை சொல்றோம், இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டது நம்ம அதாவது பலமுறை சொல்றோம். அதே போல இந்த 25 ஆண்டு காலம் இந்திரா காந்தி அவர்களும் 25 ஆண்டு காலம் வாஜ்பாய் அவர்களும் தள்ளி வைத்தது போல நரேந்திர மோடி அவர்களும் தள்ளி வைப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதே போல குறைஞ்சா நாங்க சும்மாவும் இருக்க மாட்டோம், நாங்களும் போராடுவோம், நாங்களும் குரல் கொடுப்போம். போராட்டத்தில் ஆனா இன்னொரு கதையும் சொல்றேன் பாருங்க. நிஜாமாபாத்ல தெலுங்கானாவுல நீங்க மோடி அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒன்று சொன்னார், இந்திய கூட்டணி கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களித்தால் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் அவர்கள் தொகுதி மறுவரையை செய்வார்கள், ஆகவே அவர்களுக்கு வாக்களிக்காதீங்கள், எனக்கு வாக்களித்தால் நான் அதை செய்ய மாட்டேன் என்ற உத்தரவாதத்தை தெலுங்கானாவுல பேசியிருக்காரு. அவங்க கொண்டு வந்துருவாங்க, நாங்க கொண்டு வர மாட்டோம் இப்படி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்படி பேசியவர் அதை கொண்டு வருவார் என்று சொல்ல முடியாது. அதே போல கொண்டு வர மாட்டார் என்று நம்புகிறோம். சட்டத்தின் அடிப்படையில் நடக்கிறாங்கன்னா அப்புறம் கொண்டு வந்தான் ஆகணும் சார். சட்டத்தின் அடிப்படையில் கண்டிப்பா 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும். ஏன்னா 25 ஆண்டுகள் தான் அந்த அமெண்ட்மெண்ட் தள்ளி போட்டிருக்கு. நீங்க அதே போல இந்திரா காந்தி அவர்கள் தள்ளி போட்ட அமெண்ட்மெண்ட் 2001 வந்துச்சு. 2001 போட்ட அமெண்ட்மெண்ட் 2026 வரப்போகுது. ஆகவே இது நீங்க அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டது. இதை யாரும் நீங்க காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆண்டாலும் சரி, அது பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆண்டாலும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவோடு ஆண்டாலும் சரி, இதை தள்ளி வைக்க முடியாது. ஏன்னா அரசியலமைப்பு சட்டம். ஆகவே இதில் தமிழகம் பாதிக்காது, எந்த வகையிலும் குறையாது. ஒரு தேர்தல் ஆணையர், முன்னாள் தேர்தல் ஆணையர் அவருக்கு தெரியும். அதே போல சமஸ் அறிக்கை, கோபாலகிருஷ்ண காந்தி அவர்களுடைய அறிக்கை, விஸ்வேசனுடைய அறிக்கை. கோபாலகிருஷ்ண காந்தி என்ன சொல்றாருன்னா, எல்லா மாநிலங்களையும் சமமான மக்கள் தொகை வந்ததுக்கு அப்புறம் இதை பண்ணலாமே அப்படிங்கிற சமமான மக்கள் தொகை வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அவர் என்ன பிளஸ் சொல்றாரு, மைனஸ் அது வரைக்கும் நிறுத்தி வைங்க அப்படிங்கிற பிளஸ் சொல்றாரு, மைனஸ் சொல்றாரு. அவர் தான் சொல்றாரு 1000 பேர் கொண்ட உறுப்பினர்கள் 100 பேர் கொண்ட உறுப்பினர் ஒரு கவுன்சில் எப்படி ஆள முடியும். பட் அங்கே 900 பேருக்கு அவருடைய பங்களிப்பு, அரசியலுடைய பிரதிநிதித்துவத்தினுடைய பங்களிப்பு குறையுதுன்றதுதான் அவரும் சொல்லி இருக்கிறார். ஓகே பிரியன் சார், உரிமை குரலா இல்ல திசை திருப்பலா சார் இது இந்த கூட்டம்? இல்லை, திசை திருப்பல்ன்றது பாஜக தமாகவோட இதாக இருக்குது. உரிமை குரல்ன்றது அதை ஆதரிக்கிற கட்சிகளுடைய குரலாக இருக்குது. மறுசீரம் தமிழ்நாட்டுக்கு இடங்கள் குறையுதுன்றதை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். அது ஃபேக்ட். அதுதான் 2019 முன்னாடி ஒரு பேப்பர் பாஜக ரகசியமாக ஒரு ஆளுங்களை வச்சு செட்டப் பண்ணாங்க. அதில் க்ளீனாக தென்னகத்தோட எண்ணிக்கை 130லேருந்து 102 ஆகும். அதே மாதிரி 848 உயர்த்தினா 80லேருந்து உத்தரப்பிரதேஷ்க்கு 143 ஆகும்னா அதில் இருக்குது. சரி, உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற 4 மாநிலங்களில் மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 324 சீட்டு. அதோட நீங்கள் குஜராத்தெல்லாம் சேர்த்தீங்கன்னா மோடி சவுத்தில் பிரச்சாரத்துக்கு வர வேண்டியது. 43%. அதனால் தமிழ்நாட்டுக்கு ஏறுறது பிரச்சனை இல்லை. உத்தரப்பிரதேசம், நார்த் இந்தியாவுக்கு ஏறுறது இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுதான் இங்கே ஆபத்தான விஷயம். அது இந்திய ஜனநாயகத்துக்கு ஆபத்தான விஷயம். நீங்கள் தமிழ்நாட்டுக்கு குறையுது, அது ஒரு கவலையான விஷயம். 543 இருக்கும்போது 8 குறையுது தமிழ்நாட்டுக்கு. அது தமிழ்நாடு ஃபைட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் இல்லைங்க, தமிழ்நாட்டுக்கு எதுக்குமே குறையாதுங்க, அதுக்கு மாறாக ஏறுங்க அப்படின்னா. தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ ஏறுன்னா 8 ஏறுங்க, 7 ஏறுங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளோ ஏறும்? 63 ஏறுங்க. 40 இப்போது 80லேருந்து 143 வரும். அப்போ ஹிந்தி பேசுகிற ஸ்டேட்ஸில் மட்டுமே பிரச்சாரம் பண்ணிட்டு இன்னைக்கு பாஜக இருக்கும், நாளைக்கு வேற ஒரு கட்சி இருக்குங்க. என்டையர் சவுத்துக்குமே ஏற்கனவே பல விதங்கள் அதிகாரங்களை பறிக்கிறாங்க, நிதி கொடுக்க மாட்டேன்றாங்க, கவர்னர் மூலமாக குடைச்சல் கொடுத்துருக்காங்க, பலவிதமான பிரச்சனைகள் இங்கே ஓடிட்டு இருக்கு. லாங்குவேஜை இம்போஸ் பண்ணுறாங்க, சிலபஸை மாற்றுறாங்க, பள்ளிக்கூடத்தை கையில் எடுக்க பார்க்குறாங்க, பல விஷயங்கள் இங்கே ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் பண்ணும்பொழுது அங்கே பார்லிமெண்ட்டில் நார்த்தில் மட்டும் ஓட்டு வாங்கிட்டு நீங்கள் அசம்பிளியில் பார்லிமெண்ட்டில் எல்லா சட்டத்தையும் திருத்தலான்னு ஒரு நிலைமை வரும்போது, தமிழ்நாட்டுக்கு ஏறுறது இறங்குறது ஒரு ஆபத்தான விஷயமா இருந்தாலும், ஏறுறது உங்களுக்கு இறங்காதுங்க, ஏறுது அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அது எதிர்கால ஜனநாயகத்துக்கு மேலும் ஆபத்தை கொண்டு வரும். பாஜக என்ன சொல்றாங்கன்னா, அமித்ஷா தெளிவா விளக்கிட்டு போயிட்டாரு, மறுபடியும் அது வேற திசையில கொண்டு போய். அமித்ஷா என்ன விளக்கினாரு? அருணன் சார் தெளிவா சொன்னார். ப்ரோரைட்டானா என்ன? ஆக்சுவலா ப்ரோரைட்டாக்கு சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க, என்ன ப்ரோரைட்டா சொல்லுங்க. ஒரு எப்ஸ்டர் மெத்தட் ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட்ல என்ன மெத்தட்? ஆக்சுவலா நீங்க ஒரு பார்லிமெண்டரி கான்ஸ்டிடியூன்சிக்கு எவ்வளோ நீங்க ஓட்டரை ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ 10.2 வச்சுக்கோங்க. 71ல் 10.2. இப்போ அந்த மக்கள் தொகை இருக்கு. நம்ம ஊர்லயே கோயம்புத்தூர், திருவள்ளூர், ஸ்ரீபெரும்புதூர் அண்ட் சவுத் சென்னை 24 லட்சம் வாக்காளர் இருக்காங்க. மற்ற எல்லா கான்ஸ்டிடியூன்சிலையும் 13லேருந்து 16 லட்சம் வாக்காளர் இருக்காங்க. இப்போ நீங்க இதே மாதிரி தான் யூபியிலும் இருக்கும், இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் இருக்கும். நீங்க இப்போ நம்பர்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ண போறீங்க?
அந்த ஒரு கான்ஸ்டியூன்சியில் நம்பர்ஸை ஃபிக்ஸ் பண்ணாதான், இவ்வளோ ஓட்டருக்கு இவ்வளோ ஒரு கான்ஸ்டியூன்சியில் ஃபிக்ஸ் பண்ணாதான் அந்த மாநிலத்தில் உள்ள மக்கள் தொகைக்கு ஏற்ப நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஆக்சுவலாக. அப்போ அந்த நம்பரை எப்படி ஃபிக்ஸ், அதை வச்சு தான் நீங்கள் பண்ண போகிறீங்களா? இல்லை இப்போ அருணன் சார் கேட்ட ஒரு கேள்வி, ப்ரோ ரேட்டானா இப்போ 543 எங்களுக்கு 7.2 இருக்குது, அப்போ 848 7.2 கொடுப்பீங்களா? அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கொடுப்பீங்களா மாட்டீங்களா? ரெண்டாவது 39க்கும் 80க்கும் உள்ள ஒரு கேப் இருக்குது, 39 தமிழ்நாடு 80 யூபி, இந்த ரெண்டு இந்த ப்ரொபோர்ஷன் இருக்குல்ல, அப்போ ஏறின நம்பர்ஸில் இந்த ப்ரொபோர்ஷன் இருக்குமா அப்படின்னு பார்க்கணும்ல. அப்போ என்ன ப்ரோரேட்டா சொல்லுங்க, தெளிவாக விளக்கு. இதுவரையும் 4 கமிஷன் சொன்னார்ல, இவங்க யாருமே இந்த டெக்னிக்காலிட்டியை சொன்னதே கிடையாது. ஏன்னா ஆர்டிகல் 329 படி நீங்கள் கோர்ட்டுக்கு போக முடியாது. அந்த கமிஷன் எல்லாம் இந்த கமிஷன் யார்? பிஜேபி ஆளுங்க இருப்பாங்க பெரும்பாலும். இந்த கமிஷனில் டீலிமிட்டேஷன் பிஜேபி ஆளுங்க தான் இருப்பாங்க. அவங்க தான் இதை பண்ண போகிறாங்க. கோர்ட்டுக்கும் போக முடியாதுன்றப்போ என்ன மாதிரி நடக்கும் சொல்லுங்க. அதனால இந்த நேரத்தில் இந்த விஷயத்த கையில் எடுக்க வேண்டியது அவசியம். யானை ஒரு முன்னே மணி யோசி வரும் பின்னேன்ற மாதிரி இது வந்து அமித்ஷா சொல்லிட்டாருன்னு நம்ம விட்டுற முடியாது. இல்லை, ஒரு அறிவிப்பு கூட வராத நேரத்தில் எடுக்கிறாங்கன்னா திசை திருப்பல் அப்படிங்கிறத அவங்க ஆணித்தரமாக வைக்கிறாங்க. 4 ஆண்டு கால ஆட்சியில் வந்து பல சிக்கல்கள் இருக்கு. திசை திருப்ப வேண்டிய அவசியமே இல்லை. எதிர்கட்சிகள் தான் ஸ்டாலின் ஆட்சியை பற்றி டெய்லி விமர்சிச்சுட்டே இருக்காங்க. மக்கள்கிட்ட எல்லாத்தையுமே போதை மருந்து, கள்ளச்சாராயம், பாலியல் குற்றம், அரசியல் தலைவர் செய்கிற பாலியல் குற்றம் உட்பட எல்லா பாலியல் குற்றம் எல்லாத்தையும் சேர்த்து பேசிட்டு தானே இருக்காங்க. அதை மட்டும் விட்டுறாங்க நெக்ஸ்டா, மற்றதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பேசிட்டு இருக்கிற இந்த சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளை யார் டைவர்ட் பண்ணுறா? அவங்களும் திமுகவும் பேசிட்டு இருக்கு, நாங்கள் என்னென்ன சாதனை பண்ணோம், நாங்கள் இலவச பஸ் பயணம் கொடுத்தோம். அவங்களும் சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்கல்ல. நிதி ஆயோகோட புள்ளி விவரங்கள்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து 2 செகண்ட் ரிச்சஸ்ட் ஸ்டேட் தமிழ்நாடாக இருக்கு. ஜிஎஸ்டி கலெக்ஷனில் 3வது ஸ்டேட்டாக தமிழ்நாடு இருக்கு. எல்லாம் நிதி ஆயோக் கவர்மெண்ட்டுடைய இதுதான் சொல்கிறேன் நான். எக்ஸ்போர்ட்டில் 4வதாக இருக்கு. இன்னைக்கு மின்னணு பொருட்கள் உற்பத்தி எக்ஸ்போர்ட்டில் இந்தியாவில் வந்து 33% தமிழ்நாட்டிலேருந்து தான் போயிட்டு இருக்கு. இந்தியாவில் இருக்கிற உழைக்கும் பெண்கள் 43% தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. என்ன பிரச்சனை இருக்கு? ஒரு பக்கம் பாஜக தனிநபர் வருமானம் 3,15,000, 5 ஸ்டேட்டுக்குள்ள தமிழ்நாடு இருக்கு. ஓகே, அவங்களுக்கும் ஒரு சாதனை பட்டியல் இருக்குல்ல. இதை மக்கள் எப்படி பார்ப்பாங்க சார்? குறிப்பிட்டு பாஜகவும் தமிழ் மாநில காங்கிரஸும் இந்த விமர்சனங்கள்லாம் வச்சாலும் இப்போ சமீபத்திய 2-3 வாரங்களாக வந்து மும்மொழி கொள்கை, அதே போல் தொகுதி மறுசீரமைப்பு விஷயத்தை தான் வந்து திமுக எடுத்துகிட்டு போகிறாங்க. மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இல்லை, மக்கள் வந்து நிச்சயமா ஒரு பாதிப்புன்னு வரும்போது மக்கள் கொதித்தெழுவாங்க. இது ஏறுறது உங்களுக்கு இறங்காது சொல்கிறத விட ஏறுறது விஷயம் இருக்குல்ல, அது இன்னும் ஆபத்தானது. நான் தான் அப்படி தான் பார்க்குறேன், எதிர்காலத்தை அப்படி தான் நான் பார்க்குறேன். நான் இறங்குறதுன்றது இம்மிடியட்டாக தமிழ்நாட்டுக்கு ஆபத்தான ஒரு விஷயம். 543 இருக்கும்போது அதே மெயின்டைன் பண்ணாங்கன்னா இறங்குறது இருக்குல்ல, அது தமிழ்நாட்டுக்கு ஒரு பாதிப்பு உண்டாக்குற விஷயம். அதுக்கும் மக்கள் கொதித்தெழுவாங்க. ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறையாதுங்க, கொஞ்சம் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு 848 சீட் ஆக்கிட்டு மற்ற ஸ்டேட்ஸ்லாம் ஏற்றுறாங்க பார்த்தீங்களா? அது இந்தியாவுடைய எதிர்கால ஜனநாயகத்தையே கேள்விக்குறியாக்கும். சவுத் இந்தியாவை ரொம்ப பின்னுக்கு தள்ளும், பலவிதமான ஒரு குழப்பங்களை உண்டு பண்ற ஒரு விஷயமா இருக்கும். ஏற்கனவே பாதிப்புல இருக்கிற பல மாநிலங்களுக்கு இன்னும் மேலும் பல பாதிப்புல சவுத்துல வந்து கொண்டு வர ஒரு விஷயமா இருக்கும். வடக்கோட ஆதிக்கம் இங்க அதிகமா போயிடும் ஆக்சுவலா. ஏன்னா பொலிட்டிக்கல் பவர் நார்த்ல இருக்கும்பொழுது அவங்க எல்லா சட்டத்தையும் அவங்க ஏற்றுவாங்க. அதோட பாதிப்பு இங்க நமக்கு நிறைய தெரியும். அதனால இது நம்ம முன்னாடியே இதை வந்து கலப்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் சார். நீங்க திமுகவுடைய குறைபாடுகள்லாம் சொல்லாதே இருக்காங்க. தினசரி 10 முதல்வர் மடைமாற்றம் அப்படிங்கிறாங்க. 10 முதல்வர்கள் கேண்டிடேட் வெளியில இருக்காங்களே சார் ஸ்டாலின் தவிர. அந்த 10 முதல்வர்கள் கேண்டிடேட் இதை சொல்லி இருக்காங்க. அதனால அவங்க சொல்றதுக்கான முழு உரிமை அவங்களுக்கு இருக்கு சார் அவங்களுக்கு. அதனால வந்து இவங்களுக்கும் சாதனைகளை சொல்றதுக்கான முழு உரிமை திமுகவுக்கும் இருக்கு. அதனால மக்கள் அதை எடை போடுவாங்க. ஆனால் இந்த விஷயத்துல கான்ஸ்டியூன்சி எண்ணிக்கை குறைஞ்சிது அப்படின்னா இமிடியேட்டா ரியாக்ஷன் தமிழ்நாட்டில் எப்படி இந்திய எதிர்ப்பு போர் இங்கே வெடிச்சதோ அந்த மாதிரி ஒரு போர் இங்கே வெடிக்கும். அதில் தான் ஜென்ரேஷன்லாம் மாறிடுச்சு. இத்தனை ஆண்டு காலம் வந்து நம்ம கடந்து வந்திருக்கோம். இப்போ வந்து அந்த மும்மொழி சார்ந்த விஷயங்கள் வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை எப்படி மக்கள் குறிப்பிட்டு பார்ப்பாங்க சார்? எந்த ஒரு லாங்குவேஜும் இம்போஸ் பண்ணால் யார் சார் ஒத்துப்பாங்க? 3வது லாங்குவேஜ் இங்கே 3வது லாங்குவேஜ்ன்ற ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் ஆக்சுவலாக. அது இந்தியா இல்லாட்டி கூட பரவாயில்ல. எதுக்காக வந்து விளக்கம் கொடுக்குறாங்க? ஹிந்தி நாங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு இல்லைங்க, அது ஒரு முகமூடி. அது கேமப்ளஜ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. முதல்ல எந்த லாங்குவேஜும் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் 37 அரசு பள்ளி இருக்குது. 54 லட்சம் பசங்க 1ஆவதுலேருந்து 12ஆவது வரையும் ஆங்கிலம் ஒரு சப்ஜெக்டாக படிக்கிறாங்களே தவிர மற்றதெல்லாம் தமிழில் தான் படிக்கிறாங்க. இந்த அளவுக்கு எங்கேயாவது படிக்கிறாங்களா சொல்லுங்க? ஏதாவது ஒரு தனியார் பள்ளியில் சொல்றாங்களே இவங்களாம் திமுக காரங்க தனியார் பள்ளி வச்சிருக்காங்க, இல்ல ஏதோ ஒரு கட்சிக்காரன் வச்சிருக்காங்க, இல்ல தனியார் பள்ளி நிறைய இருக்கு. அந்த தனியார் பள்ளியில ஒரு தமிழ் மீடியம் செக்ஷன் காமிக்க சொல்லுங்க, ஒரு தமிழ் மீடியம் செக்ஷன் காமிக்க சொல்லுங்க. அரசாங்கம்ன்றது வந்து இங்க இருக்கிற மக்களுக்கான, பெரும்பான்மை மக்களுக்கான, விளிம்பு நிலை மக்களுக்கான, பிற்பட்ட மக்களுக்கான கொள்கையை வகுக்கிற ஒரு இடத்துல அரசாங்கம் இருக்கு. அந்த மக்களுக்கு எது தேவைன்ற தீர்மானிக்கிற இடத்துல அரசாங்கம் இருக்கு. அந்த ஸ்டூடெண்ட்
வந்து தனக்கு எது தேவைன்னு நினைச்சாலும் அதுக்கான வாய்ப்புகள் வெளியில இருக்கு. அதை அனுபவிக்கிறது அவன விஷயம். ஆனா குறைந்தபட்சம் அவனுக்கு என்ன தேவைன்ற டிசைட் பண்ற விஷயம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு இருக்கு. அந்த அரசு நினைக்குது எனக்கு 2 லாங்குவேஜ் போறோம்னு நினைக்குது. நீ 3வது வெறும் NEP வந்து வெறும் அந்த 3வது லாங்குவேஜுக்காக மட்டுமே அப்போஸ் பண்ணல சார். அதை நீங்க ஏத்துனீங்கன்னா இன்னொரு பெரிய ஆபத்து இருக்கு. அதை ஏத்துனீங்கன்னா NCERT மத்திய அரசோட பாட புத்தக நிறுவனம் இருக்கு, அதோட சிலபஸ் அவங்க தலையில திணிச்சிருவான். அதோட சிலபஸ் எப்படி தெரியுமா இப்ப இருக்கு? தமிழ்நாட்டுல இந்தியாவில வந்து சுதந்திர போர்னு நடக்கவே இல்லை, காந்தியின் ஒருத்தர் இல்லவே இல்லைன்ற அளவுக்கு போயிட்டு இருக்காங்க நிலைமை. அந்த சிலபஸ் உங்க தலையில திணிச்சான்னா நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? நீங்க ஆபத்து வந்து வெறும் 3வது மொழி மட்டும் கிடையாது, அதை ஏத்துனீங்கன்னா அந்த சிலபஸும் பின்னாடியே வரும். இது பெரிய ஆபத்து, அதோட பெரிய ஆபத்து இது. அதனால நம்ம விழிப்போட இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. பாஜக என்னதான் வந்து நீங்க அதுக்கு இதெல்லாம் பூச்சி வேலை எல்லாம் பண்ணா கூட மக்களுக்கு உண்மை தெரியும். ஆக்சுவலா ஓகே செல்வம் சார், மக்களுக்கு வந்து உண்மை தெரியும், தொடர்ச்சியா வந்து திணிப்பு, அதே போல மாநில உரிமை பறிப்பு அப்படிங்கிறதா வந்து அருணன் சார்ல தொடங்கி பிரியன் சார் வரைக்கும் குறிப்பிடக்கூடிய விஷயங்களா இருக்கு. மாலை முரசு தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரருக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, அதே போலவே தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் தன்னுடைய பலகீனத்தை, தன் மீது குறைபாடுகளை, மக்களுக்கும் அரசுக்கும் இருக்கிற இடைவெளியை மறைப்பதற்காக நடத்துகிற, திட்டமிட்டு நடத்துகிற நாடகம். இதை கூட்டணி கட்சிகளும் சமூக ஆர்வலர்கள் அல்லது பத்திரிகையாளர்கள் அவர்கள் எல்லாம் இதை வந்து அவர்களுக்கு பார்வைகளை விமர்சிக்காங்க. ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து ஒரு கவர்மெண்ட்ல வந்து இது ப்ரொபோசல் வந்து ஏதாவது ஒரு திட்டம், தொகுதி மறுசீரமைப்பு டீலிமிட்டேஷன் பற்றி ஏதாவது ஒரு தேர்தல் ஆணையத்தின் மூலமாகவோ மத்திய அரசாங்கத்தின் மூலமாகவோ ஏதாவது ஒரு விஷயம் வந்து வெளியே வந்திருக்கணும். வரல. ஒண்ணு. இரண்டாவது, கற்பனையாகவே இவர்கள் வந்து பேசிக்கொண்டு, கற்பனையாகவே இவர்கள் வந்து யூகத்தின் அடிப்படையில் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போட்டு, அந்த அனைத்து கட்சி கூட்டத்துல பாரதிய ஜனதா கட்சி பங்கெடுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதிலே கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது. 2026 நோக்கி நம்ம போறோம். அந்த காலகட்டத்தில் நிச்சயமாக டீலிமிட்டேஷன் செய்யப்படணும் அப்படிங்கறது வந்து சட்டமா இருக்கு. அது எப்படி வந்து நம்ம ஒரு யூகத்தின் அடிப்படையில் நம்ம சொல்ல முடியும்? இல்ல, உறுதியா சொல்றேன், இவங்க யூகத்தின் அடிப்படையில் 2026 அப்படியே வந்தாலும் கூட நான் என்ன சொல்றேன்னா, எங்களுடைய தமிழ் மாநில பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர், இன்னும் சொல்ல போனீங்கன்னா எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதியாக இருக்கிற மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்க, புரோரேட்டான்னு சொன்னாங்க. புரோரேட்டான என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் கூட அண்ணன் பிரியன் அவர்கள் வந்து சாமர்த்தியமா அதை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற 80 தொகுதி இருக்கு. 80 தொகுதியில ஒருவேளை சீரமைப்புல 848 தொகுதிகள், நாடாளுமன்றத்தில் 543 தொகுதிகளை கொண்ட நாடாளுமன்றம் இன்றைக்கு இருக்கிற நாடாளுமன்றத்தில் 848 தொகுதி வருதுன்னு வச்சுக்கிடுங்க. அங்க 14.73% அவங்களுக்கு வந்து ப்ரூரேட்டா அந்த ரேஷியோ வருது. அப்படி வரும்போது 130 இடம் வரும். நமக்கு என்ன வரும்? 848 இடமா இருந்தா நமக்கு 60 இடங்கள் வரும். எந்த வகையிலும் இது குறையாது என்று அப்படி அதாவது இவங்க இப்படி குறைய போகிறது. மத்திய அமைச்சர் சொல்லி இருக்கிறார், அல்லது தேர்தல் ஆணையம் முடிவெடுத்திருக்கிறது, அல்லது அது மத்திய அரசாங்கத்தில் ஏதோ ஒரு ரகசிய திட்டம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இவங்க பெரிய உளவுத்துறை வச்சிருக்காங்க, எல்லாம் வச்சிருக்காங்க. ஏதாவது ஒண்ணு ஆதரிக்க மாற்ற. நான் இன்னொன்னு, தனிநபர்கள் பேசுறது வேற. ஒரு அரசாங்கம் பேசுகிற பொழுது ஒரு ஆதாரபூர்வமான செய்தி பேசுறமா வேண்டாம். அமித்ஷா அவர்கள் சொன்ன விளக்கத்தை வச்சுதான் வந்து அருணன் சாரும் பிரியன் சாரும் குறிப்பிடுறாங்க ப்ரோரேட்டானா என்ன அப்படிங்கிற அந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க. ப்ரோரேட்டா தான் அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்களே. ப்ரோரேட்டா 7.2% சொல்லிட்டாங்களே. தமிழ்நாட்டுக்கு 7.2%, உத்தரப்பிரதேசத்துக்கு 14.7, 73%, 14.1% வச்சுக்கிடுங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, இப்படி இல்லாத ஒரு கற்பனையை செய்து கொண்டு தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய தோல்வியை மறைப்பதற்காக தமிழ்நாடு அரசாங்கம் இன்னைக்கு மரியாதைக்குரிய அண்ணன் பிரியன் அவர்களே ரேசா சொன்னாங்க, சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு, காவல்துறையினுடைய கட்டுப்பாடற்ற செயல், பாலியல் குற்றம், ஒரு அரசியல் தலைவருடைய பாலியல் குற்றம்னாரு. எந்த குற்றமாக நிரூபிக்கப்பட்டிருக்கா? இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் அவருக்கு தடை கொடுத்துட்டாங்க. அதனால இவங்க போற போக்கில் உடனே பாலியல் குற்றம்.
பெண்களுக்கு நாளும் பொழுதும் எல்லா இடத்திலையும் பெண்கள் மீது வன்முறை தாக்குதல், பாலியல் வன்புணர்வு நடந்துகிட்டே இருக்கு. இல்ல இப்போ சிஎம் சொல்றாருல்ல சார், தமிழ்நாட்டினுடைய ஒரு உரிமை இல்ல பிரதிநிதித்துவம் வந்து குறைக்கப்படுது, அதற்கு எதிரான வேலைகள் நடக்குதுன்னா தமிழ்நாட்டில் நீங்க வந்து அரசியல் செய்றீங்க. அப்படி இருக்கும்போது இதற்கு எதிராக இருக்கீங்க அப்படின்னா மக்கள் உங்களை எப்படி ஏத்துப்பாங்க? சார் இல்லங்க, நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, திட்டவட்டமாக பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நாங்க சொல்றோம், திட்டவட்டமாக இது கற்பனையான வாதம், திசை திருப்புகிற முயற்சி. தமிழ்நாடு அரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியும் தமிழ்நாட்டு மக்களை திசை திருப்பி தமிழ்நாட்டு மக்களுடைய சிந்தனை போக்கை வேறு திசையில கொண்டு போறதுக்கு நடக்கிற முயற்சி. கூட்டணி சார் கலந்துக்குது, பாமக கலந்து சார் உங்க கூட்டணி கட்சி தெரியாதா? நீங்க உட்பட எல்லாரும் தான் வந்து சால்ரா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல அந்த வார்த்தைலாம் தப்பு. உங்க கூட்டணி கட்சி பாமக வந்து ஏன் பங்கேற்குது அப்படின்னு பிரியன் சார் கேள்வி எழுப்புறாரு. அவங்க கட்சி தனிப்பட்ட விவகாரம் சார். நான் ஒன்னொன்னு கேளுங்க, எல்லா கட்சிகளும் ஒரே சிந்தனை போக்கில இருக்க முடியாது. தமிழ்நாட்டுல உங்களுக்கு தவிர மத்த எல்லாம் ஒரே சிந்தனையில இருக்காங்களே, ஏன்னு கேக்குறேன். ஏன் நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அவங்க போறாங்க போகலங்கிறது வேற. பாரதிய ஜனதா கட்சியுடைய நிலைப்பாட்டை மட்டும்தான் நான் பேச முடியும். பாரதிய ஜனதா கட்சி பொறுத்தவரையில இவங்களுக்கு அரசு ஊழியர்கள் போராட்டத்தை சமாளிக்க முடியல. மக்கள்கிட்ட வந்து மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு. போக்குவரத்து தொழிலாளர்கள் மிகப்பெரிய அளவில பாதிக்கப்பட்டு அவர்கள் போராட்ட களத்துக்கு வந்திருக்காங்க. பெண்களுக்கு பிரச்சனை, காவல்துறை கட்டுப்பாடற்ற முறையில செயல்படுது. இங்க 4 பொழுது டெய்லி 2 கொலை 4 கொலை நடந்துகிட்டே இருக்கு. அதனால காவல்துறை செயலிழந்திருக்கிறது. ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியினுடைய ஊதுகுழலாக இருக்கிறது. இதெல்லாம் மறைப்பதற்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே இருந்தாலும் ஒரு மாநிலத்தினுடைய உரிமையானது வந்து பறிக்கப்படுது, தடுக்கப்படுது. அப்படிங்கும் போது ஒரு மாநிலத்துல ஒரு அரசியல் செய்யக்கூடிய கட்சியானது வந்து இப்படி தனித்து இருக்கீங்களே, இதன் மூலமாக உங்களை வந்து மக்கள் தனித்து வச்சிருவாங்க அப்படிங்கிற அந்த வாதம் வைக்கப்படுதுல. மன்னிக்கணும் ஜீவா சார் மன்னிக்கணும். எனக்கு எல்லாருக்கும் நேரம் கொடுத்துக்கு எனக்கு ஒரே ஒரு செய்தி தான். அதாவது இவங்க கேளுங்க சார், அதான் பேசுங்க. அதாவது இவங்க மும்மொழி கொள்கை என்பதை வந்து இந்தி திணிப்பா மாத்திட்டாங்க. மும்மொழி கொள்கைங்கிறது வந்து 3வது ஒரு மொழியை படிப்பதில் இவங்களுக்கு என்ன கஷ்டம்? கிராமத்தில் இருக்கிற குப்பன் வீட்டு பிள்ளையும் சுப்பன் வீட்டு பிள்ளையும் 3வது ஒரு மொழி படித்தால் இவர்களுக்கு என்ன வந்தது? சரி, வட மாநிலங்கள்ல என்ன மும்மொழி கொள்கை இருக்கு? மும்மொழியா என்ன 3வது மொழி வந்து நீங்க வந்து கற்பிச்சுட்டு வரீங்க அப்படிங்கிற கேள்வி அடுத்து வச்சிடறாங்க. நீங்க ஜீவபாரதி சார் கொஞ்சம் தயவு செய்து, அதாவது இவங்க வீட்டுல திமுக குடும்பம் நடத்துகிற 92 பள்ளிக்கூடத்துல 3வது மொழி கொள்கை என்ன சார்? இந்தி. அது தனியார் பள்ளிக்கூடம் சார். நீங்க கவர்மெண்ட் பத்தி பேசுறீங்க. தனியார் பள்ளிக்கூடம் சார், கல்வி ஒரு பிசினஸா இருக்கு. கல்வி வந்து ஒரு பிசினஸா இருக்கு, எல்லாருமே பண்றாங்க. அப்ப முதலமைச்சருடைய வீட்டுல பிசினஸ் பண்றது எல்லாருமே ஆமா, கல்வி பிசினஸ் தான். யார் பண்ணாலும் எல்லாம் பிசினஸ் தான். நீங்க பண்ணாலும் பிசினஸ் தான், நான் பண்ணாலும் பிசினஸ் தான். கல்வி பிசினஸா தான் இருக்கு. இல்ல இப்போ உங்களோட வாதத்துக்கே வந்தாலும் வட மாநிலங்கள்ல 3வது மொழி என்னவா சொல்லிட்டு இருக்கீங்க, என்னவா கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. இல்ல இப்போ தமிழ்நாட்டுல வந்து மும்மொழியா ஒண்ணு இருக்கணும் அப்படின்னா வட மாநிலத்துல தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மொழியை வந்து நாங்க கத்து கொடுப்போம் அப்படிங்கறத வந்து அடிப்படையா இருந்துச்சு. 68ல ஏமாத்திட்டீங்க ஏற்கனவே. நீங்க செய்தி பார்க்கல நினைக்கிற உத்தரப்பிரதேசத்துல தமிழை படிப்பதற்கு, தமிழை கற்றுக் கொடுக்க 3வது மொழியாக தமிழை படித்துக் கொடுப்பதற்கு அங்கே ஒரு பள்ளிக்கூடத்துல இப்போ ஒரு பள்ளியில வந்து இதுக்கான வேலைகள் தொடங்கி இருக்கு. இப்பதான் அது ஒரே ஒரு பள்ளினா அது எவ்வளவு சதவீதம் இருக்குல்ல சார்? ஒண்ணு கேளுங்க சார், இவங்களுக்கு எதிர்கட்சிகளுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியை பார்த்தால் தினமும் பயம், அச்சம். கேட்டீங்கன்னா நான் ஒரே ஒரு நிமிஷம், எல்லாருக்கும் நேரம் கொடுத்தீங்க, எனக்கு கொஞ்சம் இல்ல முடிச்சிடறேன். இவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா வேற செய்தியே கிடையாது சார் பேசுறதுக்கு. மக்கள் நல திட்டங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல 8.5 லட்சம் கோடி ரூபாய் கடன். தமிழ்நாட்டுல கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு அதிமுக அரசு போகும்போது 4 லட்சம் கோடி இருந்தது. 8 லட்சம் கோடி ரூபாய் கடனு. மோடி கவர்மெண்ட் கடன் சொல்லுங்க. 14க்கு இப்போ என்னன்னு சொல்லுங்க. மோடி கவர்மெண்ட் கடன் சொல்லுங்க. மோடி கவர்மெண்ட் கடன் சொல்லுங்க சார். 50 லட்சம் கடன் இன்னைக்கு 200 லட்சம் கோடி கடனா இருக்கு சார். நீங்க தமிழ்நாட்டுக்கு திமுக காரங்களை விட இந்த சமூக ஆர்வலர்கள் முடியுங்க சார். நான் மதிவாணன் சார்ட்ட போறேன்.
சார் பல்வேறு விமர்சனங்களை அடுக்குனாரு. கடன் அதிகமாயிருக்கு, இது வந்து ஒரு மிகப்பெரிய திசை திருப்பல், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது நாங்கள் எந்த விதமான விஷயமும் வந்து இந்த மறுசீரமைப்பு தொடர்பாக பேசவே இல்லை, நீங்கள் தான் வந்து இது பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாரு. அதாவது பேசவே இல்லை அப்படின்னா தேர்தல் பிரச்சாரத்தில் யார் பேசினான்றதுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க. மோடி தான் இதை ஆரம்பித்தார். சரி, நீங்கள் வந்து அமித்ஷா பதில் சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னால் அமித்ஷா என்னவா பதில் சொன்னாருன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்கள் 1951 494 நாடாளுமன்ற தொகுதி இருக்குது, 7,30,000 வாக்காளர்கள். 1961 522 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குது, அது 8,40,000 வாக்கு. அதுக்கப்புறம் 1971 543 தொகுதிகளாக மாறுது, 10,10,000 வாக்குகள் அடிப்படையில் பிரிக்கிறாங்க. இந்த அடிப்படையில் பிரிக்கும்போது அன்னைக்கு ஒன்றிய அரசு என்ன சொல்லுதுன்னா எல்லாரும் சமமாக வளரணும், அந்த வளர்ச்சியோட அடிப்படையில் குடும்ப கட்டுப்பாடுன்ற பேரில் வந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்துகிறோம். ஆமாம், கட்டுப்படுத்திட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு ரேஷியோ எடுக்கிறாங்க. 2000 25 வருஷத்துக்கு தள்ளி போடுறாங்க. அதுக்காக ஆர்டிகல் 42 திருத்துறாங்க. 81 82 அதுக்கப்புறம் 82ன்றது திரும்பவும். ஆமாம் 70 புரியுதுங்களா? 76 பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப 2001 வாஜ்பாய் கவர்மெண்ட்ல திரும்பவும் 25 வருஷத்துக்கு தள்ளி வைக்கிறாங்க. ஆமாம், இப்போ எங்கேருந்து வந்ததுன்னா நீங்கள் விரும்பினாலும் விரும்பலைனாலும் 2026 கணக்கெடுப்பு எடுத்துதான் ஆகணும். 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும். கொரோனாவை காரணம் காட்டி எடுக்காம விட்டுட்டீங்க. இப்போ திரும்பவும் கணக்கெடுக்கணும். மகளிர் மசோதா வரும்போது நாடாளுமன்றத்தில் பிஜேபி என்ன சொல்லுச்சு? அடுத்த சென்செக்ஸில், அடுத்த தேர்தலில், அடுத்த தொகுதி மறுவரைப்பில் வரும்னு சொன்னாங்க. நாடாளுமன்றத்தை கட்டும் போது 845 சீட்டை கட்டிட்டீங்க. எப்படி கணக்கு வச்சாலும் இருங்களா வரங்க இருங்க சார். சரி, நான் எவ்வளவு அமைதியா இருந்தேன். அமைதியா இருந்தேன், நம்பர் பேசி முடிச்சிடுறேன். இல்ல நீங்க சொன்ன நம்பர் தவறா இருக்குன்னு திருத்துறாரு. வர 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 அதாவது 848 சீட்டு வச்சீங்கனாலும் சரி, 150 தொகுதி உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சரி வாங்க 543 தொகுதி வச்சீங்கனாலும் சரி, இப்ப இருக்கிற 541 நீங்க மறுசீரமைப்பு பண்றீங்கன்னு கணக்கு வச்சாலும் உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் இந்த 4 ஸ்டேட்டுக்கு 31 தொகுதி அதிகமாகுது. நமக்கு 8 தொகுதி குறையுது, தெலுங்கானாக்கு 8 தொகுதி குறையுது, ஆந்திராக்கு 8 தொகுதி குறையுது, கேரளாக்கு 8 தொகுதி குறையுது. இது நீங்க சொன்ன கணக்கு பிரகாரம். சகோதரர் என்ன சொல்றாரு, ரமேஷ் சாரும் பேசும்போது, செல்வனும் பேசும்போது என்ன சொல்றாங்க, விகிதாச்சார அடிப்படையில். என்ன விகிதாச்சார அடிப்படையில்? இப்போ ஒட்டுமொத்த சீட்டோட கணக்குல 7.18% நம்மளுடைய பங்கு இருக்கு. நீங்க இந்த கணக்குல பிரிச்சிங்கன்னு வச்சிங்களா எவ்வளவு திரும்ப வரும்? 5.77 தான் வரும். இது எங்க உங்களுக்கு சமமா கொடுத்துட்டீங்க? எங்க சமமா பிரிச்சு கொடுத்துருவீங்க? எப்படி கொடுப்பீங்க? எந்த கணக்குன்ட்டு அடுத்த ரவுண்ட்ல ரமேஷ் அண்ணன் சொன்னா நல்லா இருக்கும். நான் பொறுமையா கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறேன். இல்ல இந்த சதவீதம் எல்லாம் சொல்றீங்க, புரியுது. வர இன்னொரு கேள்வி முன்ன வச்சிடறேன். இந்த பிரச்சனை எல்லாமே வந்து நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சமீபத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிஞ்சிருந்துச்சு. அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் உங்க 39 MP வச்சு கேள்வி எழுப்பி இருக்கலாமேன்னு அண்ணாமலை கேட்கிறாரு. நாங்கெல்லாம் பேசாதவங்க நாடாளுமன்றத்துக்கு நான் அடுத்தது வரேன். நீங்க கேட்கிற கேள்விக்கு நாடாளுமன்றத்தை நீங்க நாடாளுமன்றமா நடத்துனீங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மோடி பிஜேபி வேலைகள் கேட்கறது எனக்கு புரியுது, நான் பதில் சொல்றேன். நீங்க நாடாளுமன்றத்தை நாடாளுமன்றமா நடத்துனீங்க. ஐபிசி சிஆர்பிசியை மாத்துனீங்கல்ல, பிஎன்எஸ்எஸ் எல்லாம் யாரை கேட்டு மாத்துனீங்க? நீங்க அமைதியா இருங்க. நீங்க பேசும்போது அமைதியா இருங்க. எப்படி வரும் 60 தொகுதி? எப்படி வரும்? நீங்க சொல்லும் போது 60 தொகுதி வரும் சொன்னீங்களா? எப்படிங்க வரும்? எந்த அடிப்படையில் 60 தொகுதி வரும் தமிழ்நாட்டுக்கு? திரு செல்வம் முடிங்க. நீங்க மதிவாணன் சார் என்கிட்ட பேசுங்க. சொல்லும் போது நான் அமைதியா தான் இருந்தேன். நீங்க அமைதியா இருங்க. திரு மதிவாணன் உங்களோட சொல்லும் போது உங்களுக்கு கசக்குது. பேசுங்க. டிமாண்டேஷன் பண்ணீங்க. எப்படி பண்ணீங்க? என்ன சொன்னீங்க டிமாண்டேஷன் பண்ண உடனே? நான் கேட்குற ஒரே கேள்வி, மோடி அமித்ஷா இது வரைக்கும் பேசின வார்த்தையில ஏதாவது ஒரு இடத்துல பேசின மாதிரி இருந்திருக்காங்களா? இன்னைக்கு மாறாதுன்னு நீங்க சொல்றீங்க, நான் மாறுன்னு சொல்றேன். உங்க வாக்கு மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. எல்லா விஷயத்திலையும் இந்த நாட்டை பாதுகாப்பா வச்சிருப்பேன்னு சொன்னீங்க, செஞ்சீங்களா? ஒரு பயப்பட விலைவாசியை குறைப்பேன்னு சொன்னீங்க, செஞ்சீங்களா? ரூபாவோட மதிப்பை கட்டுப்படுத்துன்னு சொன்னீங்க, செஞ்சீங்களா? நாங்க வந்தவன தெளிவா கேட்கிற கடல் தாமரைன்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி, சுஷ்மா சுவராஜ் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா இருந்தாங்க. ராமேஸ்வரத்துல போய் கடல்ல இறங்கி போராட்டம் பண்ணீங்க, யாரும் மறந்துருக்க மாட்டாங்க. இன்னைக்கு நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 3856 பேருக்கு மேல கைது செய்யப்பட்டிருக்கு. மீனவர்கள் 700 பேருக்கு மேல வந்து படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் யாரு பேசுறது?
அதை பத்தி எங்கேயாவது இந்த நாட்டுடைய பிரதமர் பேசுறாரா? இந்த நாட்டுல எந்த பிரச்சனைக்காவது பிரதமர் மோடி நாடாளுமன்றத்திலயோ இல்ல நாடாளுமன்றத்துல வெளியிலயோ பேசியிருக்காரா? இல்ல அந்த விஷயத்தை திரும்பி போகுது. நான் இது முதல்ல ஜெயசங்கர் அவர்கள் தான் வந்து நாடாளுமன்றத்துல சொல்றாரு, இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு, அதை தடுக்கிறதுக்கான வேலையை நாங்க பண்ணிட்டு இருக்கோம், மீனவர்கள் மீதான தாக்குதலை வந்து தடுக்கிறதுக்கான வேலைகளை பண்ணிட்டு இருக்கோம்ங்கறாங்க. 11 வருஷமாவா? 11 வருஷமா இதை நீங்க தடுத்துட்டே இருக்கீங்க. இதை நாங்க நம்பணும். அவங்க ஒப்பிடுறாங்க, காங்கிரஸ் ஆட்சி காலகட்டத்தை காட்டிலும் இப்ப வந்து மீனவர்கள் மீதான தாக்குதல் குறைஞ்சிருக்குங்கிறாங்க. காங்கிரஸ்ல யாரும் 56 இன்ச்சு மார்பு இருக்குன்னு சொல்லல. காங்கிரஸ்ல யாரும் வந்து உக்ரைன் அமைதியா இருங்க. நீங்க அமைதியா இருங்க. நீங்க அமைதியா இருங்க. நீங்க பேசும்போது அமைதியா இருங்கல்ல. நீங்க பேசும்போது அமைதியா இருங்கல்ல. நீங்க பேசும்போது அமைதியா இருங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? திரு செல்வம் முடிக்கட்டும். ஏன் அவசரப்படுறீங்க? என்கிட்ட பேசுங்க மதிவான. நான் பேசுறது ஆதாரத்தோட பேசுறேன். ஜீவா, நான் என்ன சொல்றேன் ஜீவா? கருத்துக்கு வந்துருங்க. கருத்துக்கு உள்ள வாங்க. கருத்துக்குள்ள தான் நான் பேசுறேன். வாங்க வாங்க. நீங்க சொன்ன வாக்கை நீங்க காப்பாத்தலன்றதுக்கு நான் 1000 உதாரணம் சொல்றேன். சகோதரர் பேசும்போது இந்த சட்ட ஒழுங்கு பத்தி எல்லாம் பேசுறாரு இல்ல, அதெல்லாம் நீங்க பிஜேபி பேசலாமா? இருங்க வர ஜம்மு காஷ்மீர்ல ஒரு குழந்தை பாலியல் வழக்கு யாரும் மறக்க மாட்டாங்க. அமைச்சர்கள் எல்லாம் போய் போராட்டம் பண்ணாங்கல்ல. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், இதெல்லாம் நீங்க ஆட்சி செய்யற மாநிலங்கள். நீங்க எடுத்து ஒரு நிமிஷம் வர தேசிய ஒரு நிமிஷம் தேசிய குற்ற ஆவணங்க பிரகாரம் நம்பர் 1 யாரு சொல்லுங்க. தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குது? அதுல சொல்லுங்க அவரா. குஜராத் ஆள்ற மாநிலங்கள் முதல் 11 இடத்துல 10 இடத்துல 7 இடத்துல பிஜேபி ஆள்ற மாநிலம் தான் இருக்கு. நான் சொல்லல, தேசிய குற்ற ஆவணம் சொல்லுது. நீங்க வந்து சட்ட ஒழுங்கு பத்தி பேசுறீங்க. அடுத்தது இந்த டீலிமிட்டேஷன் வந்து திசை திருப்பி எடுத்துன்னு போயிட்டாரு அவர். நீங்க ஒருவேளை இப்ப வந்து 2026 சகோதரர் சொல்ற மாதிரி 25 வருஷம் தள்ளி வச்சிடறாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு புள்ளி வர சொல்லுது, கருவுறுவதல் விகிதம் தேசிய சராசரி வந்து 2.1. சரிங்களா? தமிழ்நாட்டுடைய சராசரி 1.8. இதுவே உத்தரப்பிரதேசோட சராசரி எவ்வளவுன்னா 2.4, பீகார் 3.01 வந்து பீகாருடைய சராசரி கருவுறுதல் விகிதம். நீங்க ஒருவேளை இன்னொரு 25 வருஷம் கழிச்சு போட்டீங்கனாலும் அன்னைக்கு தமிழ்நாடு எங்க போகுதுன்னா 1.18 இருந்து 1.03க்கு போகுது. ஆனா அப்பவும் தேசிய சராசரியை விட உத்தரப்பிரதேசம் 2.04 தான் வந்து நிக்குது. இதெல்லாம் நான் சொல்லல, உங்க டேட்டால இருக்கு. இந்த டேட்டாவோட அடிப்படையில நீங்க தொகுதி மறுசீரமைப்பு பண்றன்ற பேர்ல நீங்க வெளிப்படையா எடுத்து பாத்தீங்கன்னா 840 தொகுதி வச்சாலும் சரி இல்ல 543 வச்சாலும் சரி, எப்படி வச்சாலும் நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு சாதகமான ஒரு மாநிலங்களை உருவாக்கணும்னு ட்ரை பண்றீங்க. கடந்த தேர்தல்ல 222 தொகுதியில 178 தொகுதி 4 மாநிலத்திலிருந்து பிஜேபி பெற்றுச்சு. இது யாரும் மறுக்க முடியாது. அந்த 4 மாநிலத்திற்காக நாங்க இந்த பிரச்சனை பேசவே இல்லை. திரும்பவும் சொல்றேன், ஒருவேளை தமிழ்நாடுடைய பிரதிநிதித்துவம் குறையுதுன்னா இனி எதிர்காலத்துல இன்னைக்கு 40 பேர் நாடாளுமன்றத்தை நீங்க கேட்டீங்கல்ல, நாடாளுமன்றத்துல பேச வேண்டியதானே? 144 எம்பியை சஸ்பெண்ட் பண்ணிட்டு நாடாளுமன்றத்துல மசோதா கடந்த ஆட்சியின் இறுதி காலகட்டம் வர அடுத்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஒரு பட்ஜெட் கொடுத்துற முடிஞ்சிருக்கு. அப்ப பேசிருக்கலாமே. இன்னைக்கு வரைக்கும் நாடாளுமன்றத்துல 40 எம்பிகள் சேர்ந்து நிதி பகிர்வை பத்தி பேசுறாங்க. எங்க பேசுனா சொன்னாரு நாடாளுமன்றத்துல? வரியா எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்கன்னு கேட்டதுக்கு நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாரு? நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க 6.5 லட்சம் கோடி கொடுத்துட்டேன்றாரு. அமித்ஷா சொல்றாரு 5.5 லட்சம் கோடி கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. என்ன இதெல்லாம் கணக்கு? நாடாளுமன்றத்துல நீங்க நாடாளுமன்றம் மாதிரி நடத்துறீங்களா? ஓகே, நாடாளுமன்றத்தை ஒரு இடத்துல நீங்க நாடாளுமன்றம் மாதிரி நடத்தல, அந்த நாடாளுமன்றத்துக்கான உரிய மரியாதை கொடுக்கல. இந்த நாட்டுல தன்னாட்சி பெற்ற எந்த அமைப்புகளும் தேர்தல் கமிஷனை பத்தி சகோதரர் பேசினார். தேர்தல் ஆணையர் நியமன மசோதாவே இன்னைக்கு வரைக்கும் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது அவசரமா ஒருத்தர போடுறீங்களா? அது என்ன கணக்கு? அது சரி சார், நீங்க நேர்மையா இந்த நாடாளுமன்றத்தை நடத்துறீங்க, இந்த மக்களாட்சி நடத்துறீங்க, நீங்க சொல்லுவீங்க, நாங்க நம்பணுமா? சரி, நான் மதிவான் சார் மும்மொழி கொள்கை நான் அடுத்தது வரேன். சரி, இப்போ மும்மொழி கொள்கையை பத்தி பேசும்போது நாங்க திசை திருப்பிட்டோமா சார்? நான் ஒரு படிக்கிற மாணவனா வச்சுப்போம் சார், எனக்கு 5 சப்ஜெக்ட் எழுதுறது கஷ்டமா இருக்குன்னு சொன்னா 6வது ஒரு சப்ஜெக்ட் எழுதுனா என்ன அடம்? இது என்ன கணக்குது? ஏபிஜே அப்துல் கலாம் வந்து மும்மொழி கொள்கைகளை படிச்சு வந்தாரா, இருமொழி கொள்கைகளை படிச்சு வந்தாரா? மயில்சாமி அண்ணாதுரை மும்மொழி கொள்கைகளை படிச்சு வந்தாரா, இருமொழி கொள்கைகளை படிச்சு வந்தாரா? சரி,
அருணன் சுப்பையா வந்து இருமொழி கொள்கைகளை படிச்சு வந்தாரா, மும்மொழி கொள்கைகளை படிச்சு வந்தாரா? தயாரித்து வாங்க. இருங்க, வர சார். இருங்க, இருங்க ஒரு நிமிஷம். சார் இங்க பேசுங்க மதிவாணன், சார், அவர் என்ன சார் பேச இங்க மாட்டாரு? இங்க பேசுங்க. இல்ல, நான் என்ன கேக்குறேன், அருண் சார்ட்ட போணும். இந்த நாட்டுல சரி. எல்லா முக்கியமான தலைவர்களும் சரி. விஞ்ஞானிகளும் அறிவாளிகளும் இருமொழி கொள்கைகளை படிச்சுட்டு தான் பெரிய ஆளா இருக்காங்க. சரி, ஓகே. நீங்க சொல்ற மாநிலங்கள் இந்த குஜராத் மாடல் வரைக்கும் எடுத்துக்கங்களேன். ஓகே. கல்வியில நீங்க என்ன சாதிச்சீங்க? சரி, ஓகே. நாங்க உயர்கல்வியில எங்க இருக்கோம், நீங்க எங்க இருக்கீங்க? சரி, நான் அருணன் சார்ட்ட போறேன். பெண் கல்வியில நாங்க எங்க இருக்கோம், நீங்க எங்க இருக்கீங்க? ஓகே, ஓகே. திரு அருணன் அவர்கள், குறிப்பிட்ட இந்த அனைத்து கட்சி கூட்டம் எத்தகைய ஒரு செய்தியை சொல்லும்? இன்னொரு பக்கம் அதாவது உங்க கட்சியை ஆளக்கூடிய கேரள மாநிலத்தில் அரசனுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்கு? இல்ல, அதுக்கு முன்பு இந்த ப்ரோரேட்டா பற்றி பாஜக நண்பர் ஐயா 848 உயர்த்தினாலும் 7.2 கிடைக்குமியா என்று இவர் சொல்றாரு. இப்ப எங்களுடைய வேண்டுகோள் என்னன்னா, இந்த மாதிரி தெளிவாக திட்டவட்டமாக அமித்ஷா பேசல. அவர் மொட்டையா புரோரேட்டா என்றுதான் சொன்னாரு. உடனே அண்ணாமலை புகுந்து விகிதாச்சாரம் என்று அதை தமிழ் படுத்தினாரு. விகிதாச்சாரம் என்றால் மக்கள் தொகையில் அடிப்படையில அல்லது ஏற்கனவே உள்ள 7.2 இதைத்தான் நாங்க கொஞ்சம் பொறுத்தாருங்க, இதைத்தான் நாங்க கேட்கிறோம். இப்போ நீங்க தயவு செய்து கொஞ்சம் விளக்குங்க. அந்த கூட்டத்துக்கு வர மாட்டேங்கிறீங்க. சரி, அமித்ஷா விட்டு விளக்க சொல்லுங்க. ஐயா, நான் புரோரேட்டான்னு சொன்னது என்ன தெரியுமா? மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினாலும் டீலிமிட்டேஷன் நடத்தினாலும் 148 உயர்த்தினாலும் தமிழ்நாட்டினுடைய 7.2 குறையாதியா? சதவீதம் முக்கியம். இந்த 7.2 நீங்க எவ்வளவு உயர்த்தினாலும் எங்களுக்கு 7.2 வேணும். இத பத்தி தெளிவாக இன்னும் சொல்லல. இவரா சொன்ன யாரு ஏற்றது? இல்ல, இப்ப அரசாங்க தரப்புல இருந்தே சார் இந்த விஷயம் தொடர்பான தெளிவான நம்பர்ஸ் எல்லாமே இல்லை. எல்லாமே வந்து தேசிய செய்தி ஊடகங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அந்த சதவீதத்தை வந்து குறிப்பிடுறாங்க. அதற்கு முன்கூட்டியே நம்ம வந்து ஏன் ஒரு பெரிய பிம்பத்தை ஏன் கட்டமைக்கணுங்கிறதா கேள்வியா இருக்கு இறுதியா. ஏங்க, நாங்க கட்டமைக்கலைங்க. அதான் திமுக நண்பர் நல்லா சொன்னாரு. ஏங்க, தேர்தல் பிரச்சாரத்துல போய் இந்த விவகாரத்தை கிளப்புனது சாட்சாத் பிரதம மந்திரி மோடிங்க. இல்ல, இந்தியா கூட்டணியுடைய தலைமையாக இருந்த ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது அதற்கான ஒரு பதிலா இருந்திருக்கு. ஆமா, ஆனா பிரதம மந்திரி பதில் முக்கியம் தானே. அவர் என்ன சொன்னாரு? இந்த மாதிரி மக்கள் தொகை அடிப்படையிலே இந்த மாற்றம் செஞ்சா தமிழ் தென்னகத்துக்கு ஆபத்துன்னு சொன்னாரா இல்லையா? இப்ப 2026 என்ற அரசியல் சாசனத்தில் இருக்கு. 2026 வரப்போகுதா இல்லையா? இன்னும் ஒரு வருஷம் தானே இருக்கு. அப்ப இதை நீங்க விளக்குறீங்கன்னு தானே சொல்றோம், தெளிவுபடுத்துன்னு தானே சொல்றோம். ஐயா, 543 இருந்தாலும் சரி, 848 மாறினாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய 7.2% மாறாது. மொத்த மக்கள் தொகை எம்பிக்களுடைய எண்ணிக்கையில், மக்கள் தொகை அல்ல. இப்படி தெளிவாக்க பேசினாருங்க. அதே போல அவங்க அமைச்சரை பேச சொல்லுங்க, பிரதம மந்திரிய வீட்டு பேச சொல்லுங்க. இரண்டாவது, எங்களுடைய கட்சியை பொறுத்தவரை அரசியல் தலைமை குழு உறுப்பினர் தோழர் எம்ஏ பேசி தெளிவா சொல்லிட்டாரு. இதை நான் கேட்டா அவரு சொல்றாரு விளக்கணும். இவங்க விளக்க மாட்டேங்கிறாங்க. ஆகவே குறைந்தபட்சம் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை அகில இந்திய அளவில் கூட்டி தயவு செய்து இதை விளக்குங்கள் என்று சொல்லியிருக்காரு. இதுதான் எங்களுடைய கேரள அரசினுடைய நிலைப்பாடும். அடுத்த பாயிண்ட்டுக்கு வர, இப்ப மொழி பிரச்சனையை பத்தி நீங்க கேட்டீங்க. அதுக்கு பாஜக நண்பர் நண்பர் சொன்னார், நீங்க அழகா ஒரு கேள்வியை எழுப்புனீங்க. ஐயா, 3 மொழி ஏன் படிக்க கூடாது? அது இந்திய நாங்க சொல்லலையான்னு நல்ல பிள்ளை மாதிரி பேசுறாங்க. இப்ப நீங்க கேட்டீங்க, ஏங்க 3 மொழி படிக்கணும்னு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இப்படி போதிக்கிறீங்களே ஐயா, ஏன் உத்தரப்பிரதேசத்துல போதிக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் மத்திய ராஜஸ்தான்? அதுதான் நமக்கு புரியல. இப்ப ஏற்கனவே முன்னாள் உள்துறை அமைச்சர் ஏற்கனவே அறிக்கை விட்டிருந்தாரு, நேற்றும் பேசியிருக்காரு ப. சிதம்பரம். நான் வட மாநிலங்களுக்கு தான் போயிருக்கேன். அங்க 2 மொழி தான், இந்தி அல்லது ஆங்கிலம். சில பள்ளிகளில் அவர் சொல்றாரு, பல பள்ளிகளில் குறிப்பாக இந்தி பேசுகிற மாநிலங்களில் இந்தி மட்டும்தான். அவர் கேட்கிறாரு, ஏயா இந்திக்காரர்களுக்கெல்லாம் 1 மொழி கொள்கை, தமிழனுக்கு மட்டும் 3 மொழி கொள்கையா? நான் இன்னொன்னு சொல்லுவேன், தயவு செய்து பாஜக நண்பர்கள் யோசிக்கணும். இது அதிநவீன காலம், செயற்கை நுண்ணறிவு வந்த காலம். கூகுள்ல போட்ட அத்தனை மொழிகளிலும் அது பெயர்க்குது ஒரு விஷயத்தை. இதுல பிள்ளைகளை கொண்டு போய் 3 மொழியை ஏன் சுமத்துறீங்க? தனியார் பள்ளியில உங்க சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் அடிப்படையில 3 மொழி இந்திய கட்டாயமா வச்சிருக்காங்க. அவங்களுக்கு அது சுமை.
நான் சொல்லுவேன், தனியார் பள்ளிகளிலும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திலும் தமிழ்நாட்டில் தமிழ் ஆங்கிலம் போதும் பிரச்சனை தீர்ந்து வச்சு சரி சார். அதை சொல்லி ஏன் இவங்க மேல சுமையை ஏத்துறீங்க? இதை சொல்லி அவங்களுடைய சுமையை குறைங்க. ஓகே சார். அப்படிலேயே இந்த விவாதம் நடக்கணும். இது இவங்க நடத்துகிற விவாதம் பிள்ளைகளுடைய சுமையை கூட்டுகிற வேலையாதுக்கு. அதுவும் ஏழை பிள்ளைகள், கிராமப்புறத்து மக்களுடைய பிள்ளைகளை 3 மொழியை படிக்க சொன்னா மிச்ச பாடங்களை பாவாது எப்படி படிக்க? பணக்கார பிள்ளைகளுக்கு கூடிய வசதி இருக்குமா? தனி டியூஷன் அமைக்க இதெல்லாம் கொஞ்சமா யோசிச்சு பேசுறாங்களா அவங்க? ஓகே சார், நன்றி நன்றி. திரு ரமேஷ் அவர்கள் இன்னும் தெளிவுபடுத்தணும். அரசாங்கம் தெளிவுபடுத்தாம அரசாங்கம் ஒண்ணுமே சொல்லல. யூகத்தின் அடிப்படையில நீங்க சதவீதத்தை பேசிட்டு இருக்கீங்க. இப்படி நடக்குமா? இருக்கிற கட்டமைப்பு இருக்கக்கூடிய விஷயங்கள் அடிப்படையில, மதிவாணன் சார் சொன்னார், மக்கள் தொகை அடிப்படையில மதிவாணன் சார் மாதிரி வந்துட்டா என்ன பண்றது? 51ல 7 லட்சம் வாக்குகள் மாதிரி, அதுக்கப்புறம் 8 லட்சம் வாக்குகள், 10 லட்சம் வாக்குகள் அடிப்படையில பிரிச்சாங்கன்னு சொன்னாரு. அன்னைக்கு இருந்த தேர்தல் மறுசீரமைப்பு ஆணையம் சொன்னதை நம்ம பேசுறோம். இன்னைக்கு நீங்க இன்னும் வாக்குவெடுப்பு நடத்தல, இன்னும் ஆணையம் வைக்கல. அந்த ஆணையம் வச்சு வாக்கெடுப்புக்கு பிறகுதான் அவங்க சொல்லுவாங்க எந்த ரேஷியோட நம்ம பிரிக்க போறோம்னு. ரேஷியோவோ சதவீதமோ எங்கேயும் நம்ம இப்ப குறிப்பிட்டு சொல்ல முடியாது. எல்லாமே யூகத்தின் அடிப்படையில். ஏன்னா மத்திய அரசு அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் வைக்கல, இந்த திட்டத்தையும் எடுக்கல. இன்னைக்கு இப்ப சார் பேசினாங்க, மும்மொழி கொள்கை எல்லாம் பத்தி பேசினாங்க. நான் ஒன்று சொல்றேன், மாநிலத்தினுடைய கல்வி வாரியத்துல 2 பாடத்திட்டம் உண்டு. அரசாங்கத்தால் நடத்தக்கூடிய பாடத்திட்டம் ஒன்று இருக்கு, 2வது மெட்ரிகுலேஷன் இருக்கு. மெட்ரிகுலேஷன்ல ஆங்கிலம் தான் பிரதான மொழி, தமிழ் 2வது மொழி. ஆனால் இன்றைக்கு அந்த மெட்ரிகுலேஷன்ல தமிழ்நாட்டில் ஹிந்தி வழிகட்டாயமாக சொல்லி தரப்படுகிறது. அதை முதல்ல நீங்க தடுங்க. தமிழ்நாட்டுல சார் அதை நீங்க முதல்ல தடுங்க. இன்னைக்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல எந்த ஸ்கூல்ல ஹிந்தி இல்லன்னு சொல்லுங்க. நீங்க தமிழ் கட்டாயம் நீங்க சிபிஎஸ்இ விட்டுருங்க சார். தமிழ் இப்ப நாங்க புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்றோம்? தாய்மொழி தான் முதல் மொழி, 2வது இணைப்பு மொழி ஆங்கிலம், 3வது மொழி விருப்பப்பட்ட மொழி. முடிச்சிட்டமே. முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் என்ன சொல்றாரு? சார் சிதம்பரமே ஹிந்தி வாரத்துல ஹிந்தி பேசினார் சார். சிதம்பரமே அவர் நிதி அமைச்சராக இருக்கின்ற பொழுது ஹிந்தி வாரத்துல அவர் ஹிந்தி பேசினார். அதே போல கலைஞர் அவர்கள்ட்ட போய் நீங்க தயாநிதி அமைச்சர் கேக்குறீங்களா? எதுவா? அதாவது நான் என்ன கேட்டேன்னா, இப்போ தொகுதி மறுசீரமைப்பு பண்ணிதான் ஆகணும், அதுல மாற்றம் இல்ல. கரெக்ட்டுங்களா? எதை அடிப்படையா வச்சு பண்ணுவீங்க? இப்ப இருக்க விகிதாசார அடிப்படையில பண்ண போறீங்களா, இல்ல மக்கள் தொகையோட அடிப்படையில பண்ண போறீங்க? அத யார் பேசணும்னா, இந்த பிரதமர் பேசினார் இல்ல ஒரு பொதுக்கூட்டத்துல, அது சம்பந்தமா அவர் பதில் சொல்லணும். சரி, இப்ப நீங்க பதில் சொல்லாம ஒருவேளை நாம அமைதியா இருந்துட்டோம் சார். இவங்க மக்களை பத்தி எந்த காலத்திலயும் கவலைப்படுத்துது. அவங்களுக்கு என்ன அஜெண்டாவோ அதை நிறைவேற்றி இருங்க வர வக்ஃப் போர்டு மசோதான்னு ஒண்ணு வக்ஃப் போர்டு மசோதா ஜேபிசிக்கு போச்சு சார். ஜேபிசிக்கு வந்தவங்க எல்லாம் வெளியேற்றிட்டு நீங்க அதை என்ன கட்டத்தில் நிறைவேற்றினீங்க? இதுதான் என்னோட கேள்வி. உங்களுடைய செயல் வெளிப்படையா இருக்குது. வக்ஃப் போர்டு மசோதாவை நீங்க என்ன பண்ணீங்கன்னா அவர் ப. சிதம்பரத்தை பத்தி சொன்னாரு. அன்றைக்கு அவர் உள்துறை அமைச்சராக இருக்கிற பொழுது ஹிந்தி வாரம் கொண்டாடுகின்ற போது அவர் ஹிந்தியில பேசினார். ஏன் எனக்கு ஹிந்தி தெரியாது, எனக்கு தமிழ் தான் தெரியும், தமிழ்ல பேச வேண்டியது தானே. ஒப்பீடு சொல்றாரு. எல்லா மாநிலங்களுக்கும் போயிருக்கேன், அங்க தமிழ்நாட்டுல இருக்கிற சாமானியன் எல்லா மாநிலத்துக்கும் போக கூடாதா? ஆடி கார்ல பென்ஸ் கார்ல போறவன் புள்ளதான் ஹிந்தி படிக்கணுமா? அவன் மட்டும் தான் மத்திய கல்விக் கொள்கையை ஏத்துக்கணுமா? ஆடி கார்ல பென்ஸ்ல கார்ல போறவன் மட்டும் தான் படிக்கணுமா? 10 லட்சம் 15 லட்சம் ஒரு விவசாயி, ஒரு ஏழை தொழிலாளி அரசாங்க பள்ளிக்கூடத்துல அவன் படிக்க கூடாதா? அவனுக்கு அதுக்கான அதிகாரம் அவர் நீங்க சொல்லிட்டீங்க. ஒரு எடுத்துக்காட்டு சொன்னாரு. மயில்சாமி அண்ணாதுரையிலும் தொடர்ச்சியா தற்போது இருக்கிற வரைக்கும் இஸ்ரோல் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் எல்லாமே இருமொழி கொள்கையில தான் படிச்சாங்க. சிம்பிளா கேள்வி கேட்கிறாரு. தாண்டி கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் முன்னாடி வந்துட்டோம். 68 இயற்றப்பட்ட சட்டம், அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி அவர்கள் கொண்டு வந்த சட்டத்தை கூட நம்ம எடுத்துக்கல. அந்த காலகட்டத்தில் அவங்க இருமொழி கொள்கையில படிச்சாங்க. அன்னைக்கு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் கடுமையாக இருந்தது. இங்க நான் ஒத்துக்கல. இன்றைக்கு கூட ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் பெருசா வரும்னு நினைச்சாங்க திமுக. ஆனா மும்மொழி கொள்கையில இன்றைக்கு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் பெருசா இல்ல சார். வட மாநிலங்களிலே 2 மொழி தான் இருக்கு, இங்க ஏன் மும்மொழி திணிக்கிறீங்க? ஒரே சொல்றீங்க. புதிய கல்விக் கொள்கை, இப்ப உள்ள கல்விக் கொள்கையை சொல்றேன். நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட கல்விக் கொள்கை கூட நீங்க ஹிந்தி பிரதானமாக கல்விக் கொள்கையில இந்த கல்விக் கொள்கையில் தாய்மொழி தான் முதல் மொழி, 2வது இணைப்பு மொழி ஆங்கிலம். சார் கல்விக் கொள்கையில் இது வேறுபடுது சார். இப்ப உள்ள கல்விக் கொள்கை வேற. 3வது மொழி விருப்பப்பட்ட மொழி. நான் கூட நேற்று சொன்னேன்,
தமிழ்ல தமிழ்நாட்டுல சென்னையில 40% பேர் தெலுங்கு பேசுறவங்க இருப்பாங்க சார், எல்லாமே கலந்துருப்பாங்க சார். தெலுங்கு எடுத்துக்கிட்டோம், சொல்லிக் கொடுக்குறாங்க மலையாளம் சார். பேசுறவங்க இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லை பகுதியில் இருக்கு, எல்லை பகுதியில ஆந்திராவோ கேரளாவோ மற்ற கர்நாடகா பகுதியில் அந்தந்த மொழிகள் சொல்லி தரப்பட்டு இருக்கு. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தமிழ் மொழி தாராவில சொல்லி தரப்படுது. அதே போல குஜராத்ல மணிநகர் தொகுதியில் இருக்கு, டெல்லியில இருக்கு. இன்றைக்கு உலகளாவிய இன்றைக்கு சிங்கப்பூர்ல மலேசியா உலக தமிழர்கள் அவ்வளவு பேர் இருக்கான். தமிழை இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் ஆண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முகலாயர் ஆண்டாங்க. நினைச்சிருந்தா இன்னைக்கு தமிழே இருந்திருக்காது. முகலாயர்களுடைய உருது நம்ம பேசிட்டு அதுக்கப்புறம் பிரிட்டிஷார் ஆண்டுட்டாங்க. பிரிட்டிஷ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இங்கிலீஷ் தான் பேசிருப்போம். ஆனா தமிழை யாரும் அழிக்க முடியாதுன்றதுக்கு உதாரணம் தான் இன்னை வரைக்கும் தமிழ் மொழி உயிர்ப்போடு இருக்கிறது. ஆகவே எந்த மொழி வந்தாலும் தமிழை அழிக்க முடியாது. அது வெற்று நாடகம் என்று நான் சொல்றேன். ஓகே, திருப்பிரியன் சார், இறுதி கட்ட பார்வை. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், NEP-ல வந்து 3வது மொழி மட்டுமே அது நமக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. நமக்கு அந்த NCERT-யோட சிலபஸ் இங்கே கொண்டுட்டான்னா நம்ம வரலாறே மாறிடும், தமிழ்நாட்டுக்கு அந்த சிலபஸே மாறிடும். அதை ஏற்றுக்கவே முடியாது. அதுவும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எப்படி சார், ஏற்கனவே நீட்டு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நேற்று கூட ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கு பாவம். இதெல்லாம் இப்போது அப்புறம் வந்து 10th வந்து போர்டு எக்ஸாம் கட் பண்ணுறது, அப்புறம் 3rd 5th அதெல்லாம் இல்லைன்றாங்க. இப்போது அதெல்லாம் ஒரு காலத்தில் கொண்டு வருவாங்க. அது ரொம்ப ஆபத்தான விஷயம் என்னென்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அப்புறம் NCERT சிலபஸ்ன்றது பாஜகவோட இந்துத்துவ சிலபஸ் தான். இந்த அனைத்து கட்சி கூட்டம் என்ன மாதிரியான செய்தியை சொல்லும்? இல்லை, இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒரு தீர்மானம் போடுவாங்க. சில பேர் வெளிநடப்பு பண்ணலாம். பாமக மாதிரி ஆளுங்க வெளிநடப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஒத்துக்காத தீர்மானங்களை ஏற்றுக்காத போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கருத்தை சொல்லிட்டு வெளியில் நடந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் முக்கியம், டீலிமிட்டேஷன் நடக்காதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மக்கள் தொகை ஏற ஏற நீங்கள் அந்த மக்களுக்கான ரெப்ரசன்டேஷனை கரெக்டாக நீங்கள் பார்லிமெண்ட்டில் கொண்டு வரணும். அவங்கள வந்து அந்த வாய்ப்பை நீங்கள் அவங்களுக்கு இல்லாத நீங்கள் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அந்த மக்கள் எண்ணிக்கை ஏற ஏற நீங்கள் வாய்ப்பு கொடுக்கும்போது டீலிமிட்டேஷன் கம்பல்சரி. இன்னொரு 26 வருஷம் போகும்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இதுவே ரொம்ப அதிகம். 71க்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 50 வருஷம் நம்ம ஓட்டிட்டோம் நம்ம. அதனால் கண்டிப்பாக வந்து டீலிமிட்டேஷன் பண்ணி ஆகணும். அதனால் முதல்வர் கொடுத்த இந்த சிக்னல்ன்றது வந்து கண்டிப்பாக ஒரு அபாய அறிவிப்பு. இது எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் இதை உணர்ந்திருக்காங்க. இதுக்கு எதிராக செயல்படுற கட்சிகளை மக்கள் அடையாளம் கண்டுகொள்வார்கள். ஓகே, திரு செல்வம் சார், உங்களோட இறுதிக்கட்ட கருத்து நீங்க பேசலாம். அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையிலே தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கிற 28 மாநிலங்களில் ஒரு மாநிலம், 140 கோடி மக்களை உள்ளடக்கிய இந்தியாவில் தமிழ்நாடும் எங்களுக்கு முக்கியம். தமிழ்நாட்டு மக்கள் கடந்த காலங்களில் 2024 நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 82 லட்சம் வாக்குகள் அளித்திருக்கிறார்கள். அதனால இவர்கள் இல்லாத ஒன்றை கற்பனை செய்து மக்களை மடைமாற்றம் செய்ய முயற்சிப்பதை பாரதிய ஜனதா வன்மையாக கண்டிக்கிறது. ஒன்று. இரண்டாவது, திமுக பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய துரைமுருகன் அவர்களுக்கு ஒரு 15 நாட்களுக்கு முன்பு ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது, நாடாளுமன்றத்திற்கு செல்லக்கூடியவர்கள் ஆங்கிலமும் இந்தியும் தெரிந்தால் மட்டும்தான் அங்கே அவர்களால் பேச முடியும். என் மகன் தமிழும் இங்கு ஆங்கிலமும் இந்தியும் நன்றாக பேசுவார், தயாநிதி மாறன் ஆங்கிலமும் இந்தியும் நன்றாக பேசுவார், இப்படி திமுக உறுப்பினர்களை குறிப்பிட்டு அவர் சொன்னார். தயாநிதி மாறனுக்கு ஹிந்தி தெரியாதுன்னு அவரே சொல்லியிருக்காரு. இல்ல சார், இல்ல கலைஞரே சொல்லியிருக்காரு. ஒண்ணு. அதனால முடிக்கட்டும், டைம் இல்ல. ஒண்ணு, சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்று திமுக நடத்துகிற நாடகத்தில் பாரதிய ஜனதா கட்சி எந்த வகையிலும் பங்கெடுக்க விரும்பவில்லை. இந்த நாட்டு மக்கள் திமுகவினுடைய தோல்வியை அடையாளம் கண்டிருக்காங்க. மக்கள் வந்து 2026ல திமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தான் தேர்தலில் போட்டி. திமுகவை ஆட்சி இருந்து அப்புறப்படுத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை தலைமையில் ஒரு வலிமையான கட்டமைப்பை உருவாக்கி திமுக முன்னெடுக்கக்கூடிய விஷயத்துல பங்கேற்க மாட்டீங்க, அது புரியுது. மாநில உரிமை அப்படின்ட்டு வரும்போது அதற்கு என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு நீங்க மாநில உரிமைங்கிற பேச்சே வரல சார். மாநில உரிமை பறிக்கப்படல. நான் சொன்ன ரேஷியோக்கு பதிலே இல்ல செல்வன். கடைசி வரைக்கும் நீங்க நான் வரேன், முடிச்சிருங்க சார். செல்வம் சார், முடிங்க சார். மாநில உரிமை பறிப்பு, தொகுதி மறுசீரமைப்பிலை, தொகுதிகளின் எண்ணிக்கை குறைப்பு என்பதெல்லாம் இவர்கள் நடத்துகிற பித்தலாட்ட பொய் நாடகம். ஓகே செல்வம், தேங்க்யூ சார். மதிவன் சார், இறுதிக்கட்ட கருத்து. நான் வந்து ஒரு புள்ளி விவரம் இருக்குதுன்னு சொல்றேன். அந்த புள்ளி விவரத்து பிரகாரம் நடத்த போறீங்களா இல்லையான்னு கேட்டா இல்லைன்றீங்கல்ல. இதே வேலையை அமித்ஷாவும் மோடியும் சொல்லிட்டா பிரச்சனை முடிஞ்சிட. ஒண்ணு, தேசிய கல்விக் கொள்கை, அதாவது புதிய தேசிய கல்விக் கொள்கை, அதை வந்து ஏத்துக்கிட்டா என்ன தெரியுமா நடக்கும்? புல்புல் பறவையில் சாவர்கர் பறந்து வந்தார்னு படிக்கணும். படிக்கிறதுக்கு தயாரா இருந்தா ரமேஷ் அண்ணனும் செல்வனும் அதை படிக்கட்டும். எங்களுக்கு அந்த அவசியம் இல்லை. உருண்டு. அதுக்கு அடுத்தது வந்து 37,579 கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. அதுல 54 லட்சம் பிள்ளைகள் படிக்கிறாங்க. இந்த 54 லட்சம் பிள்ளைகள்ல
கிராமப்புற பிள்ளைகளும் இருக்காங்க, நகர்ப்புற பிள்ளைகளும் இருக்காங்க. இந்த 2 பிள்ளைகளுக்கும் சமமான ஒரு கல்வி வேணும் தான் நம்ம போராடுறோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, சமமான கல்விக் கொள்கை இருக்கக்கூடாதுன்னு தான் 3ஆவதுக்கு 5ஆவதுக்கு 8ஆவதுக்கு 10ஆவதுக்கு பொதுத் தேர்வு நடத்தி படிக்கிற பிள்ளைகளை வீட்டுக்கு அனுப்பணும்னு போராடுறீங்க. நாங்க படிக்க வைக்கணும்னு போராடுறோம். இன்னொரு மொழி கத்துக்கிட்டுமேங்கிறாங்க. அதான் சொல்றேன், எனக்கு தேவைன்னா நான் கத்துக்க போறேங்க. இங்க எந்த மொழிக்கு யாருங்க எதிராக வாய்ப்பே உருவாக்கி தர திணிக்காதீங்கன்னு சொல்ற, 2த்துக்கு வித்தியாசம் இருக்கு. வாய்ப்பே உருவாக்கி வாய்ப்புன்றது வந்து நான் ஒரு எளிமையா கேட்கறேன் சார். வருஷம் மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆண்டு திரும்பவும் சொல்ற, பட்ஜெட்ல கல்விக்கான நிதியை குறைச்சிக்கிட்டே இருக்கீங்க. இது நிதர்சனமா வெளிப்படையா இருக்கிற உண்மை. நீங்க நிதர்சனமா நிதியை குறைச்சது எப்படி நீங்க கல்வியை வளர்ப்பீங்க? செலவினங்கள் அதிகமாகுமா? சம்பளம் அதிகமாகுமா? எல்லாமே அதிகமாகும் போது நீங்க பணம் அதிகமா ஒதுக்கணுமா கம்மியா ஒதுக்கணுமா? பணத்தை கம்மியா ஒதுக்குவாங்களாம், ஆனா கல்வியை அவங்க வளர்ப்பாங்களாம். யார் ஏமாத்துறீங்க? அடுத்தது வந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பிஜேபி, மோடி, அமித்ஷா எந்த காலத்துல சார் மதிச்சாங்க? திரும்பவும் நான் கேட்கிறேன், எந்த காலத்திலேயே மதிக்கல. நீங்க வக்ஃப் போர்டு, திரும்ப சொல்ற, வக்ஃப் போர்டு மசோதாவில் ஜேபிசிக்கு போகும்போது ஜேபிசில இருந்தவங்க எல்லாரும் வெளியெடுத்து நீங்க நிறைவேற்றுனீங்களா இல்லையா? அப்போ நீங்க சும்மா நீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிச்சதே கிடையாது. உங்களுக்கு ஆதாயம்னா திரும்ப சொல்லல, புல்புல் பறவையில பறந்து வந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்க வரலாறையே மாத்துவீங்க. அதை படிக்க நாங்க தயாரா இல்ல. ஓகே சார், பார்க்கலாம். இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பேசப்படுது, என்ன மாதிரியான தீர்மானங்கள் வந்து போடப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்தினருக்கும் நன்றி, பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.